dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல 2024ல ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் BL சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் பெர்ஃபெக்ட் ப்ரொபோசல். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீரிஸோட ஓபனிங்லயே நடு ரோட்ல ஒரு பையன் மலந்து படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டே எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கு. நான் இந்த ஒரு நாளை மட்டும் கடந்துட்டேன்னா அடுத்த நாள் நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ரிலாக்ஸா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஃபுல் டே தூங்க போறேன். ஏன்னா நாளைக்கு சண்டே எனக்கு ஒர்க் இல்ல. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நான் இந்த 5 வருஷமா இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு புலம்பிக்கிட்டே லைட்டா கண் அசந்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா. இவரு தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவனோட பேரு ஹீரோ. இவன் இப்படி ஃபீல் பண்றதுக்கான காரணம் நம்ம ஹீரோ சாஃப்ட்வேர் கம்பெனில 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால ஹீரோனால சரியா சாப்பிடவும் முடியாம தூங்கவும் முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ நடு ரோட்ல படுத்து தூங்கிற. அப்ப ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பையன் நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து நீ உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியான்னு சொல்லி கேட்க ஹீரோ வேகமா எழுந்து நான் உயிரோட தான் இருக்கேன். டயர்டா இருந்தனால லைட்டா கண் அசந்துட்டேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக அந்த பையன் ஒரு நிமிஷம் இல்ல, நீ இப்ப சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீ என்ன மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ இவன் யாரா இருப்பான்னு சொல்லி அந்த பையனை பார்த்துட்டு இருக்க. அந்த பையன் ஃபியூச்சர்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சத்தியம் பண்ணமே மறந்துட்டியா ஹீரோ? நான் தான் காயின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ காயான்னு சொல்லி கேட்க காய் ஹீரோவை பார்த்து இப்பயாவது நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஒரு குட்டி பையன் ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இல்லையா. இந்த பையன் தான் காய், நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. ஹீரோக்கு காய் யாருங்கிறது ஞாபகத்துக்கு வர ஹீரோ காயை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்குமா? இல்ல 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அதனாலதான் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப நல்லா வளர்ந்துட்ட, அடையாளமே தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க காய். ஆனா நீ இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவன் கண்ணத்தை பிரிச்சு நீ ரொம்ப இழைச்சு போயிட்டான்னு சொல்ல ஹீரோ கையை பார்த்துட்டு வேகமா எழுந்து போய் ஆமா கை நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க ஏதாவது ஒர்க் பண்றியா? அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி ஏன் அட்ரஸ் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்க கை நான் அட்ரஸ் ஹீரோக்கு என் அம்மா கிட்ட வாங்கினேன்னு சொல்ல ஹீரோ அப்ப நீ என்ன பாக்குறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க கை இல்ல நான் உன் கூட கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ற? அப்போ உனக்கு தங்கறதுக்கு இங்க எந்த இடமும் இல்லையான்னு சொல்லி கேட்க கை ஆமா திடீர்னு சொல்லவும் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோமே, அப்ப நான் உன்னை தேடி தானே வரணும்னு சொல்ல ஹீரோ என்ன உளறிட்டு இருக்க? அது சின்ன வயசுல விளையாட்டா ஏதோ பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் பசங்கடான்னு சொல்லிட்டு இருக்க கை கேஷுவலா ஆனா நான் கே ஆச்சேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்க அதை கேட்ட ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க காய் எதுக்காக இப்படி பயப்படுற? நான் ஒன்னும் உன்னை கடிச்சு தின்ற மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போய்கிட்டே ஒருவேளை அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னது அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னடா சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்க அப்போ அங்க கை ஹீரோ கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு குப்பைகள் அப்படியே போட்டு வச்சிருக்கிறத பாக்குறான். அப்ப ஃப்ரிட்ஜ்ல இவன் என்னதான் வச்சிருப்பான்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்க அந்த ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்கு. அதை பார்த்த கை என்னடா மனுஷன் இவன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஹீரோ எதுக்காக இப்படி பாக்குற? நீ சடனா இங்க வந்தனால என்னால எதுவும் வாங்கி வைக்க முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அடுத்து நைட்டு நம்ம ஹீரோ தூங்குறதுக்காக கைக்கு பெட்டை கீழே போட்டு வச்சிருக்க அதை பார்த்த கை எதுக்காக பெட்டை நீ கீழே போட்டு வச்சிருக்க? உன்னோட கட்டளை பெருசா தானே இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல கை ஏன் முடியாது, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோ விளையாடாத நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போய் கட்டல்ல படுத்துக்க கை எனக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு ஹீரோவை பார்த்து என்ன நீங்க தங்கறக்கு அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்க ஹீரோவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவன் பெட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு படுத்துட்டு இருக்க அதை நம்ம கை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோ வேகமா எழுந்து ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஹீரோ கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்த்துட்டு என்னால திரும்பவும் நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்போ அங்க காய் வரான். அவன் ஹீரோ கிட்ட எதுக்காக நீ இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டேன்னு சொல்லி கேட்க ஹீரோ ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக கை ஹீரோவை பார்த்து டேக் கேர்னு சொல்ல அவன் சொன்னது காதுல கூட வாங்கிக்காம ஹீரோ அங்கிருந்து போக அதை பார்த்த கைக்கு அவன் ஒர்க் பண்ண இடத்துல அவனோட ஓனர் வெளியே போகும்போது கை அவரை பார்த்து டேக் கேர்னு சொல்லியிருக்க அவரும் அதை காதுல வாங்கிக்காம அங்கிருந்து போனது ஞாபகத்துக்கு வருது. இங்க ஹீரோ ஒரு வழியா தூங்கி வளைஞ்சுக்கிட்டே ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவனுக்காக காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னாச்சு ஹீரோ நீ திரும்பவும் நைட் எல்லாம் சரியா தூங்கலையா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒர்க் அதிகமா இருந்தா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. உன்னோட முகத்தை நீ பார்த்தையா எப்படி சோர்ந்து போய் கிடக்குது பாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க ஹீரோ நான் ஒர்க்குனால இப்படி இல்ல நேத்து நைட்டு திடீர்னு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் என் கூட தங்கணும்னு சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருந்த பையன் ஆமா வந்தது பொண்ணான்னு சொல்லி கேட்க ஹீரோ இல்ல பையன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பையனுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு என்னது பையனான்னு சொல்லி ஹாப்பியாக
அதை பார்த்து அந்த பையன் இவ எதுக்காக இப்படி ஹாப்பி ஆகுறான்னு சொல்லி அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து எதுக்காக என்ன இப்படி பாக்குறேன்னு சொல்லி கேட்க, அந்த பையன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி 2 பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவன் திடீர்னு வந்தனால என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டு அவனோட ஃப்ரெண்டு, அந்த பையன் உன் கூட தங்குறது உனக்கு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா அதை நீ ஓப்பனா அந்த பையன் கிட்ட சொல்லிடு, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நீ சொல்றது சரிதான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க மேனேஜர் வரான். அவன் ஹீரோவை பார்த்து ஒர்க் பண்ணாம என்ன பேசிட்டு இருக்க, இன்னைக்குள்ள நீ அந்த ப்ராஜெக்ட நீ முடிக்கலைன்னா நான் இந்த ப்ராஜெக்ட வேற டீமுக்கு மாத்தி விட்டுருவேன், அதனால சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட முடிக்க பாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ இன்னைக்குள்ள என்னால அந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாது சார்னு சொல்ல, அதை கேட்ட மேனேஜர் நீ இந்த கம்பெனில எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ நான் 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார்னு சொல்ல, அதை கேட்ட அந்தால 5 வருஷமா நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஆனாலும் உன்னால ஒரு ப்ராஜெக்ட கூட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போக ஹீரோ திரும்பவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு வழியா ஹீரோ ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவன் மனசுக்குள்ள ஏதாவது டேஸ்டியா டின்னர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி புலம்பிட்டே வந்துட்டு இருக்க. அங்க ஹோட்டல்ல ஆஃபர் மீல் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோனால அந்த மீலை கூட வாங்க முடியாம வீட்டுக்கு வர, அப்போ அங்க கை வரான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு ஒரு வழியா நீ வீட்டுக்கு வந்துட்டியா, நீ எப்பவும் இவ்வளவு லேட்டா தான் வீட்டுக்கு வருவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வீட்டுல ஒருத்தர் இருக்காங்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருது. சரி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு உள்ள வர, அப்ப பார்த்தா அங்க கை நம்ம ஹீரோக்காக டின்னர் சமைச்சு வச்சிருக்கான். 5 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டு சாப்பாட்டை பார்த்த நம்ம ஹீரோ வாய் அடைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. கை என்ன பார்த்துட்டு இருக்க, உனக்காகத்தான் நான் எல்லாம் குக் பண்ணி வச்சேன், இப்ப எல்லாம் வேஸ்டா போச்சு, எப்படியும் நீ இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. கை அவன் அப்படி சொன்னா, 5 வருஷமா நான் இந்த சாப்பாட்டுக்காக எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோ சாப்பிடறத கை அவன் பக்கத்துல உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. ஹீரோ கைய பார்த்த நீ இவ்வளவு அருமையா சமைப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, கை நான் வீட்டுல இருக்க பொருளை வச்சு சமைச்சதுக்கே அசந்து போயிட்டா எப்படி, எனக்கு இன்னும் நிறைய ஐட்டம் குக் பண்ண தெரியும், அம்மா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் எப்பவும் ஒர்க் முடிச்சு வர வழியில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கிற மீல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருப்பேன், இந்த மாதிரி டேஸ்டான வீட்டு சாப்பாடு கிடைக்காதான் நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்ட காய் பேசின வரைக்கும் போதும், நீ முதல்ல நல்லா சாப்பிடுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோ நம்ம கைய பாக்குறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கை பார்க்ல உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கையோட பக்கத்துல வந்து நீ திரும்பவும் சாண்ட்விச் சாப்பிடுறியா, அம்மா உங்க வீட்டுல உன் அம்மா வேற எதுவும் சமைக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க, கை என் அம்மா எங்க கூட இல்ல, அவங்க வெளியூர்ல இருக்காங்க, என் அப்பா எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவாரு, எங்க வீட்டுல எப்போ இந்த சாண்ட்விச் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நீ உண்மையா தான் சொல்றியான்னு கேட்க, கை இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்க. ஹீரோ அம்மா இந்த சாண்ட்விச்சோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, கை நான் எப்பவும் இதை சாப்பிட்டு இருக்கனால இதனோட டேஸ்ட் எனக்கு எப்போ ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, அதையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு அம்மா நீ திடீர்னு எதுக்காக ஊரை விட்டு போனன்னு சொல்லி கேட்க, கை என் அப்பாவுக்கு ஜாப் டிரான்ஸ்பர் ஆனதுனால அங்கிருந்து வர வேண்டியதாயிடுச்சு, நான் இங்க வந்து மிடில் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன், அந்த டைம் என் அப்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலை போன கவலையில என் அப்பா பயங்கரமா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் காணாமையே போயிட்டாரு, என்னை தேடி அதுக்கப்புறம் வரவே இல்ல, நான் எப்படியோ என்னோட மிடில் ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஹோட்டல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், என்னோட ஓனர் ரொம்ப நல்லவருங்கிறனால என்ன ஹோட்டல்லையே தங்கறதுக்கு அனுமதிச்சாரு, நேத்து ஓனர் மயங்கி கீழே விழுந்து கிடந்தாரு, நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த போது டாக்டர்ஸ் அவர் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வேற வழி இல்லாம அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டியதாயிருச்சுன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு உன்னோட ஓனர் சரியாய் வர வரைக்கும் நீ என்னோட வீட்லயே தங்கி இருந்து எனக்காக நீ டின்னர் சமைச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கை ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்ல, ஹீரோ என்ன மாறிட்டேன் எதுக்காக இப்படி சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்க, ஐ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட பவுல கூட நான் உனக்காக சாதம் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பவுல வாங்கிட்டு போக ஹீரோ நம்ம கையவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கலான்னு சொல்லி பெட்ரூமுக்கு வர, இங்க ஹீரோ திரும்பவும் தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க. கை என்னாச்சு ஹீரோ எதுக்காக இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ சாரி நான் உன்னை எழுப்பி விட்டனான்னு சொல்லி கேட்க, கை நீயும் ரொம்ப நேரமா தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதுக்கு காரணம் நான் தானான்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஒருவேளை அதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு தூங்குறதுல பிரச்சனைன்னு சொல்ல, அதை கேட்ட கை என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, ஹீரோ எனக்கு தெரியலன்னு சொல்லி திரும்பி படுத்துக்க, கை ஹீரோ கிட்ட நீ தூக்கம் வரலைனாலும் தூங்கித்தானே ஆகணும், அப்பதானே நாளைக்கு உன்னால ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியும்னு சொல்ல, ஹீரோ நீ சொல்றது சரிதான், நானும் தூங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் நல்லா தூங்கி எழுந்திருக்கணும், நான் எழுந்திருக்கும் போது அடுத்த நாள் ஆயிருக்கணும்னு சொல்ல, ஐ ஆனா நீ தூங்காம இருந்தாலும் அடுத்த நாள் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பெட்ல வந்து உட்காந்துட்டு நான் உனக்கு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லு, நீ கடைசியா எப்போ ஆஃப் ஆனன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹீரோ என்ன பேசுற நீ, நான் தூக்க வராம தவிச்சிட்டு இருக்கிறத நீ கிண்டல் பண்ணாதன்னு சொல்ல, ஐ நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு, நீ கடைசியா எப்போ ஆஃப் ஆனன்னு சொல்லி கேட்க, ஹீரோ யோசிச்சுட்டு அதை எதுக்காக நான் உன்கிட்ட சொல்லணும்னு கேட்க, அதை கேட்ட கை இவங்கிட்ட பேசி ஒரு வேலையை ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பெட்ஷீட்டை எடுத்துட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து படுக்க, ஹீரோ நீ என்னடா பண்றன்னு சொல்லி கத்த, ஹீரோ
எதுக்காக நைட்ல இப்படி கத்துற, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குறதுக்காக கை அவனோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்டிங்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன நம்ம ஹீரோ கையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் கோஆபரேட் கொடுக்கறான்னு பாத்துக்கோங்களேன். இப்போ ஒரு வழியா கை அவனோட ட்ரீட்மெண்ட்டை முடிக்க கை என்னால ஏன் இவனை தடுக்க முடியல, இவன் எப்பவுமே இப்படித்தானான்னு சொல்லி ஹீரோ கைய பார்த்துட்டு இருக்க கை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் பக்கத்துல வரான். அப்ப ஹீரோ இவனோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு எதுக்காக பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோ நம்ம கைய பார்த்துட்டு இருக்க கை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனோட கண்ணத்தை பிடிச்சு இவ்ளோ சோகமா இருக்க ஹீரோவை பாக்குறதுக்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்க ஹீரோ அவன் சொன்னதை கேட்டு அப்படியே அவன் கண்ணை மூடிக்கிறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோ அவன் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிருக்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருப்பா. அதை நினைச்சு நம்ம ஹீரோ பார்க்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க அங்க கை வரான். அவன் ஹீரோவை பார்த்து எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல கை நீ கவலைப்படாத, ஃபியூச்சர்ல நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுட்டு சத்தியமாவான்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேரும் சத்தியம் பண்றாங்க. இப்ப அதை நினைச்சுக்கிட்டே ஹீரோ நல்லா தூங்கி எழுந்திருக்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுது. ஹீரோ கை கிட்ட எதுக்காக அலாரத்தை ஆஃப் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க கை ஆபீஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு, நீ இப்படி பேசிட்டு இருக்காம சீக்கிரமா போய் கிளம்புன்னு சொல்ல ஹீரோ வேகமா எழுந்து போய் முகத்தை கழுவிட்டு கண்ணாடியில அவன் முகத்தை பாக்குறான். என்னடா இது என் முகம் இவ்ளோ க்ளோவா இருக்குன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க கை என்ன பாக்குற, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துருச்சுன்னா முகம் இப்படித்தான் க்ளோவா இருக்கும், நேத்து உன் முகம் பார்க்க அப்நார்மலா இருந்துச்சு, இன்னைக்கு தான் நீ நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹேர் கரெக்ட் பண்ணி விடுறதுக்காக கை ஹேர் ஜெல் எடுக்க போக ஹீரோ நம்ம கைய பார்த்துட்டு அவனோட மனசுக்குள்ள நான் கடைசியா எப்ப நிம்மதியா தூங்குனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் நினைச்சு நான் தூக்கம் வராம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், ஆனா நேத்து இவனாலதான் நான் ரிலாக்ஸா தூங்கி இருக்கேன்னு சொல்லி நம்ம கைய பார்த்துட்டு இருக்க கை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யூ ஆர் வெல்கம்னு சொல்ல ஹீரோ நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி முழிக்க நீ என்கிட்ட எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹேர் ஜெலை எடுத்து ஹீரோவோட ஹேருக்கு போட்டு விட்டு ஹேரை செட் பண்ணி விட்டு இப்ப பாரு நீ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கன்னு சொல்ல ஹீரோ கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்து அவனை ரசிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறான். அப்ப ஹீரோ இவன் எதுக்காக இப்படி திமிரு பிடிச்சவனா வளர்ந்துருக்கான், குட்டி பையன்ல அப்பாவி மாதிரி இருந்தான், ஆனா இப்போ திமிரு பிடிச்சவனாவும் ரொம்ப அழகானவனாவும் வளர்ந்து வச்சிருக்கான்னு சொல்லி புலம்பிட்டே போயிட்டு இருக்க கை ஆமா இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நான் உனக்கு என்ன சமைக்கட்டும் சொல்லுன்னு கேட்க ஹீரோ எனக்கு ஜிஞ்சர் பாக் செஞ்சு வைன்னு சொல்லிட்டு போக கை நம்ம ஹீரோக்கு திரும்பவும் டேக் கேர்னு சொல்ல ஹீரோ எந்த ரியாக்ஷனும் இல்லாம போறத பார்த்தா கையோட முகமே வாடி போயிடுது. அப்ப ஹீரோ திரும்பவும் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து அவனோட வீட்டோட ஸ்பேர் கீயை எடுத்து கை கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அதை கேட்டு நம்ம கை பயங்கரமா ஹாப்பி ஆகுறான். ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு டயர்ட்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அப்ப நிமிந்து அவன் வீட்டை பாக்குறான். வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ கை என் வீட்டுக்கு வந்து இன்னையோட 3 வாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர இங்க கை ஹீரோக்காக அவனோட ஃபேவரட் ஃபுட்டை குக் பண்ணி வச்சிட்டு இருக்க ஹீரோ டோர் திறக்கிற சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட கை வெல்கம் ஹோம்னு சொல்லி ஹீரோவை வெல்கம் பண்ண உள்ள வந்த ஹீரோ நான் வந்துட்டேன்னு சொல்லி கை குக் பண்ணிட்டு இருக்க டிஷ்ஷை பார்த்துட்டு வா இது என்னோட ஃபேவரட் டிஷ், இப்பதான் நான் இதை சாப்பிடணும்னு நினைச்சிட்டே வந்தேன், பரவாயில்ல கை நீ என்னை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல கை உனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உனக்கு மீட் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ஸ்வீட் கிரில்ட் எக் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் உனக்கு பிக்கல்ஸ் இருந்தா போதும், உனக்கு எவ்வளவு சாதம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஃபுல் கட்டு கட்டிடுவேன், அது மட்டும் இல்லாம இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல கை சொன்னதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி கைய பார்த்துட்டு இருக்க கை என்ன பாக்குற, இப்ப கூட உன் மனசுக்குள்ள என்னோட ஃபியான்சி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னு தானே இப்ப நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்கல, அது மட்டும் இல்லாம இப்ப நீ எதுக்கு திடீர்னு ஃபியான்சி நல்லா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க கை சரி சரி நீ வெக்கப்பட்டது போதும் சீக்கிரமா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா உன்னோட டின்னர் ரெடியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நமக்கு சோறு தாண்டா முக்கியம், இத பத்தி அப்புறமா பேசுவோம்னு சொல்லி அவனோட பேக் கூட கழட்டாம ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு உள்ள போறான். இங்க கை அவன் குக் பண்ணதை பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கை தனியா பார்க்ல உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்க அங்க ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட வரான். கைய பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் திரும்பவும் வந்துட்டானா, இவன் எப்பவும் தனியா தாண்டா இருக்கான், அது மட்டும் இல்லாம நீங்க அவனோட கண்ணை பாத்திருக்கீங்களா, அவன் பார்வை பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அவங்க சொல்றதையெல்லாம் கேட்ட ஹீரோ அச்சச்சோ நான் ஜிம் ட்ரெஸ் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க ஜிம்முக்கு போங்கடா நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க சீக்கிரமா வந்துடுறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஹீரோ வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு தூரத்துல இருந்து நம்ம கைய பார்த்துட்டு இவன் திரும்பவும் சாண்ட்விச் சாப்பிட ஆரம்பிச்சுட்டானா, ஆனா இவங்க சொல்ற மாதிரி இவனோட பார்வை ஒன்னும் பயமுறுத்துற மாதிரி இல்ல, கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ கையோட பக்கத்துல வந்து கைன்னு கூப்பிட கை திருப்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோன்னு கூப்பிடுறான். என்னடா இவன் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி கூப்பிட்டே இருக்கானேன்னு பார்த்தா இங்க நம்ம கை ஹீரோ பக்கத்துல க்ளோஸா உட்காந்துக்கிட்டு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு எழுந்துருன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருக்க ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்து இவ்ளோ க்ளோஸா இருக்க கையை பார்த்துட்டு எதுக்காகடா இவ்ளோ க்ளோஸா வந்து உட்காந்துட்டு இருக்க, நான் எத்தனை தடவை இவ்ளோ க்ளோஸா வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னு கத்த கை சரி சரி நீ வெக்கப்பட்டது போதும் ஒர்க்குக்கு டைம் ஆச்சு சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு போக ஹீரோ யாரா வெக்கப்பட்ட
வெக்கப்பட்டது. நான் வெக்கப்படுற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு கியூட்டா இல்லன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க. இங்க நம்ம கை குக் பண்ற பிரேக்ஃபாஸ்டோட மனம் பாத்ரூம் வரைக்கும் வர ஹீரோ நீ சால்மோன் தானே குக் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு வேகமா ஓடி வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோ இப்படி குழந்தைத்தனமா சாப்பிடுறத பார்த்த நம்ம கை நம்ம ஹீரோவையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. ஹீரோ இவன் எதுக்காக இப்படி நம்மள பாத்துட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு அம்மா இப்ப எதுக்காகடா என்ன இப்படி பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஐ இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருப்ப, ஆனா இப்ப உன்னால நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியுதுன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு காரணம் நீ தான், தினமும் நீ எனக்கு இந்த மாதிரி டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து பழக்கி விட்டுட்டேன்னு சொல்ல அதை கேட்ட கை உன்னால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியுதுன்னா அப்ப கண்டிப்பா உன்னால லஞ்ச் சாப்பிட முடியும்னு சொல்லிக்கிட்டே எழுந்து போய் ஹீரோக்காக அவன் பேக் பண்ணி வச்சிருக்க லஞ்ச் பாக்ஸ கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க லஞ்ச் பாக்ஸ பார்த்த ஹீரோ பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டு நீ எனக்காக தான் இந்த லஞ்ச் குக் பண்ணியா, லஞ்ச் குக் பண்ற கூட உனக்கு டைம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்க கை நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போதே லஞ்சும் சேர்த்து பண்ணிட்டேன், இங்க பாரு ஹீரோ உன்னால லஞ்ச் சாப்பிட முடியலன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு கொண்டு வந்துரு, அப்புறம் நான் இப்ப என் ஓனரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு போக ஹீரோ கை குக் பண்ண லஞ்ச் பாக்ஸ பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்க. இப்போ ஆபீஸ்ல காட்டுறாங்க ஹீரோ லஞ்ச் டைம்ல அவனோட டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ண ஹீரோ கொண்டு வந்திருக்க லஞ்ச பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இதெல்லாம் குக் பண்ணது அந்த பையன் தானான்னு சொல்லி கேட்க ஹீரோ ஆமாண்டான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் சொல்றது நம்புற மாதிரியே இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அவனை நான் என் வீட்டுல தங்க வச்சிருக்கேன்ல அதுக்காக அவன் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இந்த மாதிரி எனக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், நான் அவனை பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன், உண்மையை சொல்ல போனோம்னா அவன் தான் என்ன பத்திரமா பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆனா நீயும் இப்பதான் கொஞ்ச நாளா பெட்டரா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த பையன் 3 வாரமா தான் உன் கூட தங்கி இருக்கான், 2 பேரும் ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல தங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்லயும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ரூமை மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கோம், வேற எதுவும் இல்லன்னு சொல்ல அந்த பொண்ணு ஆனா இந்த கொஞ்ச நாளா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத எங்கனால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்ல ஹீரோவோட பக்கத்துல இருக்க பையன் ஆமா இன்னும் உன் ஃப்ரெண்டு எத்தனை நாளைக்கு உன் கூட ஸ்டே பண்ண போறான்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட ஓனர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் இவனும் கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம கைய காட்டுறாங்க, கை அவன் ஓனரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க, அவன் போயிட்டு இருக்க வழியில பூக்கடைய பாக்குறான், சரி போறவன் சும்மா போக வேண்டாமேன்னு சொல்லி அவருக்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக அப்ப பார்த்து கையோட ஓனர் அவர் பையன் கிட்ட எனக்கு தூக்கமா வருது நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட கை எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த ஓனரோட பையன் கைய கூப்பிட்டு உன் பேரு கை தானன்னு சொல்லி கேட்க கை ஆமான்னு சொல்லி அவன் வாங்கிட்டு வந்த பொக்கை அந்த ஆள் கிட்ட கொடுத்துட்டு அவன் ஓனரை பத்தி ஏதோ கேட்க வர அப்ப கரெக்டா அந்த ஆளு நான் இப்ப சொல்ல போறத நினைச்சு நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம், என் அப்பா இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்திருக்காரு, அதனால நீங்க அவரை திரும்பவும் பார்க்க வரேன்னு சொல்லி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட்ல இருக்கவர்கிட்ட இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி ஃபிளவர்ஸ்னால அவருக்கு அலர்ஜி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க கொண்டு வந்த பொக்கையை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம கை கிட்ட கொடுக்க கை எதுவும் பேசாம அந்த பொக்கையை வாங்கிட்டு அங்க இருந்து போக இங்க ஆபீஸ்ல காட்டுறாங்க அங்க எல்லாரும் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோ மட்டும் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னடா நீ இன்னும் வீட்டுக்கு போலையா, ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கியே, சரி நாங்க கிளம்புறோம் நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போக இப்போ ஒரு வழியே நம்ம ஹீரோவும் அவனோட ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப அவனோட மனசுக்குள்ள கை என் கூட இருக்கும்போது நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஹாப்பியா தான் இருக்கேன், நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, நான் இதை ஈஸி கோயிங் ரிலேஷன்ஷிப்பா தான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கை வீட்டுக்கு வந்த 2வது நாள் ஹீரோவை தூங்க வைக்கிறதுக்காக சில பல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பான் இல்லையா அதை நினைச்சு பாக்குறான். அந்த டைம்ல கை ஹீரோவை பார்த்து நீ ரிலாக்ஸா இரு, நீ நிம்மதியா தூங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கப்புறம் நீ நிம்மதியா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லியிருக்க. அதையெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு ஆனா அந்த ஒரு நைட்டுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் என்ன ஃபியான்சேன்னு சொன்னா அது கூட அவன் என் வீட்டுல தங்கறதுக்காக கூட அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம்னு வச்சுக்கலாம், ஏன்னா கைக்கு போறதுக்கு எங்கேயும் இடம் கிடையாது, அதனால அவன் அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே நிமிந்து அவனோட வீட்டை பார்க்க அங்க கை கிளாஸ்ல எதையோ மாட்டி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ இவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்கலன்னு சொல்லி நம்ம கைய பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவை பார்த்து வெல்கம் ஹோம்னு சொல்ல ஹீரோ அது இருக்கட்டும் அம்மா நீ ஏதோ மாட்டி விட்டுருக்கிய அது என்னன்னு சொல்லி கேட்க கை நான் தான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ இதனால நம்ம 2 பேரும் அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் திட்டு வாங்க மாட்டோம்லன்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் இதை கழட்டிடுறேன், சரி நீ சீக்கிரமா வா டின்னர் ரெடியா இருக்குன்னு சொல்ல ஹீரோ வேகமா வீட்டுக்கு வரான். கை நம்ம ஹீரோ கிட்ட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரக்கு லேட் ஆயிருச்சு அதனால என்னால வேற எதையும் சமைக்க முடியலன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல அம்மா உன்னோட ஓனர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க கை எனக்கு எப்படி தெரியும் ஆனா அவரை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காருன்னு சொல்ல ஹீரோ ஆமா அவருக்கு என்னதான் அப்படி பிரச்சனை எதனால அவர் இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்லயே இருக்காருன்னு சொல்லி கேட்க கை எனக்கு எப்படி தெரியும் அவர் பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஏன் எதனாலன்னு சொல்லி கேட்க கை நான் என்னதான் அவங்க ஹோட்டல்
ஹோட்டல்ல ஒர்க் பண்ணாலும் நான் வெளியால் தானே, என்கிட்ட அவங்க சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. அவனோட டின்னரை கொண்டு வந்து வச்சுட்டு நீ எதை பத்தி யோசிக்காம முதல்ல சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோ அவன் கொண்டு வந்த அந்த நூடுல்ஸை பார்த்ததும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அவன் இன்னைக்கு செஞ்சிருக்க டிஷ் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ் போல. ஹீரோ அந்த நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த நூடுல்ஸ் அப்படியே ஃபெஸ்டிவல் டைம்ல சாப்பிடுற நூடுல்ஸ் மாதிரியே டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நீ சும்மா பேசிட்டு இருக்காம முதல்ல சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோ அந்த நூடுல்ஸை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு, அம்மா நீ அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டிருக்கியான்னு சொல்லி கேட்க நான் இது வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போனதே இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி கையை பார்த்துட்டு அப்ப நீ இது வரைக்கும் அந்த ஃபெஸ்ட்டுக்கு போனதே இல்லையா, அங்க ஃபேமஸான ஆப்பிள் கேண்டி, நூடுல்ஸ், கோல்டன் ஃபிஷ் பிடிக்கிற கேம் இந்த மாதிரி நீ எதுவுமே ட்ரை பண்ணது இல்லையான்னு சொல்லி கேட்க கை எதுவும் பேசாம அமைதியா இருக்க ஹீரோ சரி இந்த தடவை நான் உன்னை ஃபெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதை கேட்ட கை யாரு நீ என்ன கூட்டிட்டு போறியான்னு சொல்லி கேட்க ஹீரோ ஆமா அந்த ஃபெஸ்ட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல கை ஆமா அந்த ஃபெஸ்ட் முதல்ல எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லி கேட்க ஹீரோ 9 மணி ஆகும்னு சொல்ல அதை கேட்ட கை அப்ப கண்டிப்பா உன்னால முடியாது, ஏன்னா நீ அந்த டைம்ல ஒர்க்ல இருப்ப, நீ வரது கஷ்டம், அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக அதை பார்த்த ஹீரோ என்னடா இவன் பொசுக்கு நம்மள அசிங்கப்படுத்திட்டான், இதுக்கு நம்ம இவங்கிட்ட பேசாமையே இருந்திருக்கலாம்னு சொல்லி எழுந்து போய் தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போக அங்க டிரால இருக்க ஃப்ளவர் பொக்கையை பார்த்த நம்ம ஹீரோக்கு கை ஃபீலிங்ஸ்ல இருக்காங்கிறது புரிய வருது. அவன் வேகமா ஓடி போய் பாத்ரூம் கதவு ஓபன் பண்ண அங்க கை குளிக்கிறதுக்காக அவன் டி-ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோ சாரின்னு சொல்லி அவன் கண்ணை மூடிக்க கை என்ன விஷயம் சொல்லுன்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ நம்ம 2 பேரும் ஃபெஸ்ட்டுக்கு போறோம், அங்க நம்ம 2 பேரும் போய் ஆப்பிள் கேண்டி சாப்பிடுவோம், நூடுல்ஸ் சாப்பிடுவோம், நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கோல்டன் ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்ல வச்சு வளர்க்கலாம்னு சொல்ல ஆனா நம்ம வீட்ல தான் ஃபிஷ் டேங்கே இல்லையே, அப்புறம் எப்படி ஃபிஷ் வளர்க்க முடியும்னு சொல்லி கேட்க ஹீரோ பரவாயில்ல நம்ம பெரிய சைஸ் தொட்டியா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு சிரிக்க அதை பார்த்த கை சரி சரி அது நடக்கும்போது பாத்துக்கலாம், அப்புறம் நீ இப்படியே இங்க நின்று நான் குளிக்கிறத பாத்துட்டு இருக்க போறியா இல்ல என் கூட சேர்ந்து நீ குளிக்க போறியான்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ண ஹீரோ நீ எல்லாம் திருந்தவே மாட்டடான்னு சொல்லி கதவை வேகமா க்ளோஸ் பண்ணிட்டு கதவுக்கு வெளியே இருந்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப 2 பேரும் பெட்ரூம்க்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க கைக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ சின்ன பையன்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க கை எழுந்து போய் அவன் நோச பிடிச்சு அழுத்த ஹீரோ அப்பவும் எழுந்திருக்காம நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மா அங்க வந்து எழுந்திரா எவ்வளவு நேரம்டா தூங்குவன்னு சொல்லி ஹீரோவை எழுப்பிட்டு இருக்க கை அவனை எழுப்பாதீங்க அவன் நல்லா தூங்கட்டும் நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ஹீரோவோட அம்மா அப்ப நம்ம ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணுவோம்னு சொல்ல கை அவன் அம்மா கிட்ட நான் இப்ப சொல்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுங்க, என்னால அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியல, என்ன மன்னிச்சிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட அம்மா நான் கண்டிப்பா சொல்லிடுறேன்னு நம்ம கைய பார்த்து சிரிக்க கை நம்ம ஹீரோவை பார்த்துட்டே அங்கிருந்து போறான். அதை நம்ம கை நினைச்சு பார்த்துட்டு எழுந்து வேகமா தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோவோட பக்கத்துல போய் அவனோட மூக்க பிடிச்சு அழுத்த ஹீரோ சின்ன பையன்ல பண்ண மாதிரியே அவன் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோ சொன்ன மாதிரியே காலையில நேரத்திலேயே ஆபீஸ்க்கு வந்து அவனோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண அப்போ ஆபீஸ்க்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு ஏண்டா நீ எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோ நான் 6 மணிக்கே வந்துட்டேன்னு சொல்லி வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவனை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவனுக்கு திடீர்னு என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க ஹீரோ யார பத்தியும் கவலைப்படாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம காய காட்டுறாங்க. அவன் அவனோட பார்ட் டைம் ஜாப முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க அப்ப அவன் கூட ஒர்க் பண்றாளு எங்கடா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க வா இன்னைக்கு என்னோட ட்ரீட் சாப்பிட்டு போவேன்னு சொல்லி காய கூப்பிட கை எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்க அப்பாவும் வந்துட்டு இருக்க வழியில ஃபிஷ் டேங்க் பாதி விலையில போட்டிருப்பாங்க. அதை பார்த்த கை அந்த ஃபிஷ் டேங்க் அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி அவன் வேலையை வேகமா செஞ்சு முடிக்க அப்ப கரெக்டா காய் கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது நான் ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டேன் சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கை மெசேஜ் பண்ணிருக்க அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு அவங்க 2 பேரும் ஃபெஸ்டிவலுக்கு போய் ஒன்னு ஆப்பிள் கேண்டி வாங்கி சாப்பிட்டு இருக்க மாதிரி நினைச்சு பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப அப்ப கரெக்டா அவங்க அந்த மேனேஜர் வரான். அவன் ஹீரோவை பார்த்து நீ ஒர்க் முடிச்சிட்டியா அப்ப நீ ஃப்ரீயா இருக்கியான்னு சொல்லி கேட்க ஹீரோ தயங்கிக்கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல மேனேஜர் உன்னை பார்த்தா ஃப்ரீயா இருக்க மாதிரி தான் இருக்கு அதனால நீ அந்த டிசைனர் டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்ணு நாளைக்கு மீட்டிங்க்கு அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பொறுத்தது போதும் பொங்கி எழுடாங்கிற மாதிரி சார் நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் எனது வீட்டுக்கு போறியா இந்த ஆபீஸ்ல இத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா நீ போயிட்டா இந்த டாக்குமெண்ட்டை யாரு ரெடி பண்றதுன்னு சொல்லி கத்த ஹீரோவோட ஃப்ரெண்டு சார் வேணா அந்த டாக்குமெண்ட்டை நான் ரெடி பண்றேன்னு சொல்ல மேனேஜர் நீயே உன்னோட வேலையை இன்னும் முடிக்காம இருக்க இதுல நீ எப்படி அந்த டாக்குமெண்ட்டை பாப்ப இந்த டாக்குமெண்ட்டை முடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும் அதை கூட இவனால பண்ண முடியாதான்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோ சரி சார் 2 மணி நேரம்னா நான் ஒர்க் பண்றேன் ஆனா 2 மணி நேரத்துல என்னால இந்த டாக்குமெண்ட்டை முடிக்க முடியலனா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க மேனேஜர் உன்னால 2 மணி நேரத்துல முடிக்க முடியலனா நீ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை
முடிச்சு வச்சுட்டு போன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ எப்படியாவது 2 மணி நேரத்துல இந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்க அங்க நம்ம காய காட்டுறாங்க. அவன் வாங்கிட்டு வந்த ஃபிஷ் டேங்க தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது, நான் வீட்டுக்கு வரக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்ல அதை பார்த்த கை ஃபீல் ஆக இங்க நம்ம ஹீரோ எப்படியாவது வேலையை முடிச்சு ஆகணும்னு வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ மணி வேற 7 ஆயிருச்சு, சீக்கிரமா இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லி வேகமா ஒர்க் பண்றதுல பயங்கரமா ஒர்க்ல மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க கை ஹீரோ வருவான்னு சொல்லி டைம் பார்த்துட்டே புக் படிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா மணி 8 ஆயிடுது. கை இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அங்கிருந்து எழுந்து போக இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வேகமா ஒர்க் முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல எல்லாரும் அந்த ஃபெஸ்ட முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இங்க நம்ம கை ஹீரோவோட ஃபேவரட் நூடுல்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஃபெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்க. அங்க 2 சின்ன பசங்க அந்த ஆப்பிள் கேண்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம கை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த ஃபெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வர அங்க பார்த்தா ஃபெஸ்ட் முடிஞ்சு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்த ஹீரோ என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோ தூங்கி எழுந்து கைய பார்க்க அங்க பார்த்தா கை இருக்க மாட்டான். இவன் எங்க போனான்னு சொல்லி ஹீரோ எழுந்து எல்லா இடத்துலயும் கைய தேடிட்டு இருக்க. அத இப்ப நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டே அந்த ஃபெஸ்ட் நடக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க. ப்ராமிஸ் பண்ணியும் கைய ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போக முடியலையே, இப்ப நம்ம அவனுக்கு என்னடா பதில் சொல்ல போறான்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இங்க கை வீட்ல கப் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கான். உள்ள வந்த ஹீரோவை பார்த்த கை கேஷுவலா வெல்கம் ஹோம்னு சொல்ல ஹீரோ தயங்கிட்டே அது வந்துன்னு சொல்லி டேபிள் மேல இருக்க நூடுல்ஸ பாக்குறான். ஆமா இந்த நூடுல்ஸ் ஃபெஸ்டிவல்ல விக்கிறது தானன்னு சொல்லி கேட்க கை ஆமா நான் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், நீ ரொம்ப லக்கி தெரியுமா, இந்த ஃபெஸ்டிவல்ல கிடைச்ச லாஸ்ட் நூடுல்ஸ் இதுதான்னு சொல்ல ஹீரோ அந்த நூடுல்ஸ் எடுத்து கை கிட்ட கொடுத்த. அப்ப நீ இதை சாப்பிடு, நீ அந்த ஃபெஸ்டிவல் நூடுல்ஸ் சாப்பிட்டது இல்லன்னு சொன்ன இல்ல, அதனால இதை நீ தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க கை ஹீரோ கில்ட்டியா ஃபீல் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் கூட நீ சொன்னதை கேட்டு அந்த ஃபெஸ்டிவல் பயங்கர ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, முக்கையா தான் இருந்துச்சு, ஒருவேளை நான் க்ளோசிங் டைம்ல போனனால அப்படி இருந்துச்சோ என்னமோ அது எனக்கு தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டே கை ஹீரோக்காக டீ எடுத்துட்டு வர போக ஹீரோ வேகமா எழுந்து நம்ம கையோட பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியலன்னு சொல்ல கை ஹீரோவை பார்த்து எதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ ஒண்ணு இதை வேணும்னு பண்ணலையேன்னு சொல்ல ஹீரோ ஆனா நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன இல்லன்னு கேட்க கை நான் ஒண்ணு இந்த ஃபெஸ்டிவலை மீன் பண்ணி சொல்லலையே, இந்த முதல்ல இந்த டீயை குடின்னு சொல்லி டீயை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ ஆனா நான் உன்னை இந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன், ஆனா என்னால கூட்டிட்டு போக முடியாம போயிருச்சுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கை நான் தான் இந்த ஃபெஸ்டிவலை மீன் பண்ணி சொல்லலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கை நம்ம ஹீரோவோட தலையை கோதி விட்டு ஐ எம் சாரின்னு சொல்ல ஹீரோ நீ எதுக்காகடா சாரி சொல்ற, நான் தான் சாரி சொல்லணும், ஏன்னா தப்பு என்னோடதான் சொல்லிட்டு ஹீரோ நம்ம கைய பார்த்து நான் உன்னை இந்த ஃபெஸ்டுக்கு கூட்டிட்டு போகாததை நினைச்சு உனக்கு என் மேல எந்த கோபமும் வரலையா, என்ன திட்டணும்னு உனக்கு தோணலையான்னு சொல்லி கேட்க ஐ நீ தான் வேணும்னு எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்காக நான் உன்னை திட்டணும், நீ இப்படி தேவையில்லாம ஃபீல் பண்றதை விட்டுட்டு நூடுல்ஸ் சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோ ஆனா நான் எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் வேற யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம், நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா என்னோட ப்ராமிஸ் என்னால காப்பாத்தி இருக்க முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஐ இங்க பாரு ஹீரோ நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல கை சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி கைய பார்த்துட்டு இருக்க கை நூடுல்ஸ் ஆறிடுச்சு, நான் போய் உனக்காக நூடுல்ஸ் சூடு பண்ணி கொண்டு வரேன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல வேண்டான்னு சொல்லி அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்க இங்க நம்ம கை பாத்ரூம் குள்ள குளிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட மனசுல இவன் பேசுறதெல்லாம் வெறும் வார்த்தையா இல்ல இவனோட எமோஷனல்ஸான்னு என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்க. அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எழுந்து நம்ம கைய பார்க்க அங்க பார்த்தா கை இருக்க மாட்டான். இவன் இவ்வளவு சீக்கிரமா எழுந்து எங்க போயிருப்பான்னு யோசிச்சுட்டு ஹீரோ ரூம் விட்டு வெளியே வர அங்கேயும் கை இருக்க மாட்டான். ஆனா டேபிள்ல ஹீரோக்காக லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் கை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்க அதை பார்த்த ஹீரோ கை என் மேல கோபத்துல தான் இருக்கான், அதனாலதான் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான் நினைச்சிட்டு ஆபீஸ்க்கு வரான். வந்தவன் பழைய மாதிரி அவன் முகத்தை சோகமா வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு திரும்பவும் என்னாச்சு, எதுக்காக இவன் இவ்வளவு சோகமா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்போ கரெக்டா ஹீரோவோட ஆப்போசிட்ல இருக்க பையன் எழுந்து வந்து ஹீரோ கிட்ட ஏதோ ஒர்க்ல டவுட் கேட்க அவன் கேட்கறது கூட நம்ம ஹீரோவோட காதுல விழுந்திருக்காது, அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்னாச்சுடா என்ன டவுட் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க அந்த பையன் நான் டிசைன் ரெடி பண்ணிட்டேன், இது கரெக்டா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு பேசிட்டு இருக்க அவங்க பேசிட்டு இருக்கிறது கூட நம்ம ஹீரோவோட காதுல விழுந்திருக்காது, அவன் பாட்டுக்கு டென்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு அவ பக்கத்துல இருக்க பையன் கிட்ட அம்மா ஹீரோக்கு என்னாச்சு, கொஞ்ச நாளா நல்லா தானே இருந்தான், இப்ப எதனால திடீர்னு பழைய மாதிரி மாறிட்டான்னு சொல்ல அந்த பையன் எனக்கு என்னமோ இவன் இப்பதான் நார்மலா இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்ல அந்த பொண்ணு எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, கொஞ்ச நாளா ஹீரோ எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தான், இப்ப இவன் திடீர்னு சோகமா இருக்கானே இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், ஒருவேளை நம்ம ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி
சொல்லி பேசிட்டு இருக்க ஹீரோ நம்ம கை அவன் கிட்ட சொல்லாம போனதை நினைச்சு டென்ஷன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இங்க கை ஹோட்டல் இருக்க அவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்க வந்திருக்க. அவனை பார்த்த பக்கத்து கடைக்கார ஆண்டி, கை நீ வந்துட்டியா, உன்னோட ஓனர் எப்படி இருக்காங்க, நல்லா ஆயிட்டாரா, எப்ப ஹோட்டலை ஓபன் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ, இல்ல ஆண்டி, நான் உள்ள இருக்க என்னோட திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன், என்னோட ஓனர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்னு சொல்ல அந்த லேடி, நீங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணதுல இருந்து நான் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றேன். ஆமா கை, நீ எப்படி இருக்க, இப்ப நீ எங்க தங்கி இருக்க, வேற எங்கேயாவது ஒர்க் பண்றியான்னு சொல்லி கேட்க கை, நான் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல தான் தங்கி இருக்கேன்னு சொல்ல அந்த லேடி, அப்ப சரி, நான் கூட உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன், எங்க உன்னோட ஓனர் ஹோட்டலை விட்டு உன்னை வெளியே அனுப்பிட்டாரோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல அப்ப நம்ம கைக்கு அவன் ஓனரோட பையன் பேசினது ஞாபகத்துக்கு வருது. அந்த நம்ம கை கிட்ட, நீ அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு மட்டும் சொல்லி இருக்க மாட்டான், நான் இந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ண போறேன், அதனால நீ சீக்கிரமா இந்த ஷாப்பை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லி இருக்கிறத நம்ம கை நினைச்சு பார்த்துட்டு இருக்க அந்த லேடி, நீ கவலைப்படாத கை, உன்னோட ஓனர் கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு அனுப்ப மாட்டாரு, ஏன்னா அவரு உன்னை அவரோட புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க நம்ம கை ஷாப்புக்குள்ள வரான். வந்தவன் டேபிள் மேல இருக்க ஆப்ரானை பார்க்க அவனுக்கு சின்ன வயசுல கை அந்த ஷாப்புக்கு வந்தது ஞாபகத்துக்கு வருது. கை முத தடவை அந்த ஷாப்புக்குள்ள வந்ததோ அவனோட ஓனர் ஆப்ரானை கொடுத்து, இந்த ஆப்ரானை கட்டிக்கோ, அப்புறம் உனக்கு ஏதாவது சமைக்க தெரியுமான்னு சொல்லி கேட்க கை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அதை கேட்ட ஓனர் எதுவும் பேசாம கிச்சனுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கை ஓனரையே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஓனர் அவனோட சீக்ரெட் ரெசிபி புக்கையும் ஒரு கத்தியையும் கொண்டு வந்து நம்ம கை கிட்ட கொடுத்து, இதுல இருக்கிறது எல்லாம் என்னோட ஓன் ரெசிபி, இதை வச்சு நீ உனக்காக குக் பண்ணிக்க கூடாது, வேற ஒருத்தருக்காக தான் குக் பண்ணணும்னு சொல்ல கை, என்னது வேற ஒருத்தருக்காகவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இங்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கை ரெடி பண்ணி கொடுத்த லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணி எந்த ரியாக்ஷனும் இல்லாம சாப்பிட்டு இருக்க அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு, என்னாச்சு ஹீரோ, நீ நல்லா தானே இருக்க, எதுக்காக உன் முகத்தை இப்படி சோகமா வச்சிட்டு இருக்க, ஒருவேளை அந்த பையன் இன்னைக்கு லஞ்ச் டேஸ்டா குக் பண்ணலையான்னு சொல்லி கேட்க ஹீரோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, லஞ்ச் சூப்பரா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு, அப்ப சரி, என்னோட ஃப்ரெண்டு இப்படித்தான், நான் ஒர்க் வந்த ஸ்டார்டிங்ல எனக்காக லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி கொடுப்பான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என்னது உங்க ஒய்ஃப் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்க அந்த பையன், எதுக்காகடா இவ்வளவு சந்தேகமா கேக்குற, அதெல்லாம் ஆரம்பத்துலடா, இப்ப அவளும் ஒர்க் போயிட்டு இருக்கனால அவளால எனக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி தர முடியல, அவ ஒர்க் போனதுல இருந்து எனக்கு இந்த சாண்ட்விச் மட்டும் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அது இருக்கட்டும், உனக்கு டேஸ்டா குக் பண்ணி தரானே அந்த பையனுக்கு நீ எப்பயாவது நன்றி சொல்லிருக்கியான்னு கேட்க ஹீரோ, நான் ஒரு தடவை அவனுக்கு சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டு, ஒரு விஷயம் தெரியுமா, அளவில்லாத அன்புங்கிறது எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தான், உனக்கு யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா நீ அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ, அது எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள தானே சொல்ல அதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு, அப்படி கிடையாது, இது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே பொருந்துன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ யோசிச்சுட்டு தயங்கிக்கிட்டே, அப்ப நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் நான் உனக்காக எது வேணா செய்யலாம்னு தானே சொல்லி கேட்க ஹீரோவோட ஃப்ரெண்டு, அப்படி இல்லடா, நீ அவனை உன்னோட வீட்டுல தங்க அலோவ் பண்ணிருக்கலன்னு சொல்ல ஹீரோ, ஆமா, ஆனா அவன் ரொம்ப இறுக்கமா இருக்கான், அவன் என்ன நினைக்கிறான்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் கப்பலா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் போலயே, ஒருவேளை நாம தான் ஓவரா திங்க் பண்ணிட்டோமோன்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த பையன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண இங்க நம்ம ஹீரோ அவனோட லஞ்ச சாப்பிட்டு இருக்கான். இங்க நம்ம கைய காட்டுறாங்க, அவன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கீயை கொண்டு வந்து ஓனரோட பையன் கிட்ட கொடுக்க அந்த ஆள் கையோட திங்ஸ பார்த்துட்டு, இவ்வளவுதான் உன்னோட திங்ஸான்னு சொல்லி கேட்க கை எதுவும் பேசாம அமைதியா அந்த ஆளை பார்த்துட்டு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக அந்த ஆள் நம்ம கை போறதையே பார்த்துட்டு இருக்கான். இங்க ஆபீஸ்ல நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க பையன் அவனோட வாட்ச பார்த்துட்டு, ஆமா ஈவினிங் ஆயிருச்சு, நம்ம எதுக்காக வீட்டுக்கு போகாம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு, நானும் இன்னைக்கு என்னோட ஒர்க்கை சீக்கிரமாவே முடிச்சுட்டேன், அதை நினைக்கும் போது எனக்கு அழுகழுகியா வருதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா மேனேஜர் நம்ம ஹீரோ கிட்ட வரான். அவன் சில பேப்பர்ஸ் கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இதுல சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்க ஆட் பண்ணிருக்கோம், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நாளைக்குள்ள ரெடி பண்ணி வைன்னு சொல்ல ஹீரோ, ஓகே சார், எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்க அதை பார்த்தா ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு, ஏ ஹீரோ, உனக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ, என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா உனக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது, அந்த மேனேஜர் பேசுறத கேட்கும் போது எனக்கே கடுப்பாவும் எரிச்சலாவும் இருக்கே, உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த பையன், எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு திட்ட ஹீரோ, உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே ஏமாந்து போயிருக்கேன், அதுக்கு காரணம் ஒருவேளை நான் என்னோட ஒர்க்கை ஸ்லோவா பண்றனால கூட இருக்கலாம், ஆமா அதான் உண்மை, ஆரம்பத்துல இருந்தே நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ அவன் கை பேசினதையெல்லாம் நினைச்சு பாக்குறான். அதுல சின்ன பையன் கை பார்க்ல உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்க ஹீரோ அவன்கிட்ட, நீ லோன்லியா ஃபீல் பண்ணலையான்னு சொல்லி கேட்க கை, நான் லோன்லியால ஃபீல் பண்ணலையேன்னு சொன்னதையும் கை ஓனரை பார்த்துட்டு வந்ததோ ஹீரோ, உன்னோட ஓனர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது கை, எனக்கு எப்படி தெரியும், நான் என்னதான் உங்க ஷாப்ல ஒர்க் பண்ணாலும்
இருந்தாலும் நான் வெளியாள் தானே, என்கிட்ட எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னதையும் ஹீரோ கை கிட்ட ஃபெஸ்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ப்ராமிஸ பிரேக் பண்ணனே, அதை நினைச்சு உனக்கு என் மேல கோபம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது கை இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு, நீ இதை வேணும்னு ஒண்ணும் பண்ணலையேன்னு சொன்னதை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்பதான் எனக்கு கைக்கு எதனால கோபம் வரலங்கிறது புரிய வருது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏன் கை கூட ரிலேஷன்ஷிப் ஈஸி கோயிங்கா இருக்குன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்க இங்க கைய காட்டுறாங்க. அவன் ஹீரோக்காக குக் பண்ணி வச்சிட்டு இருக்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல கையோட ஓனரை காட்டுறாங்க. அவரு சாப்பிட்டு இருக்க. அவரோட பையன் அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த பையன் கையில இருக்க ஷாப்போட கீ அவரு பாக்குறாரு. அம்மா இது என் கடையோட கீ தானேன்னு சொல்லி கேட்க அந்த பையன் ஆமாப்பா உங்க கடையில ஒர்க் பண்ற பையன் தான் இந்த கீயை கொடுத்துட்டு போனா. அது மட்டும் இல்லாம அவன் உங்களை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். நான் தான் அவனை உங்களை பார்க்க விடாம தடுத்துட்டேன்னு சொல்ல அதை கேட்ட அவனோட அப்பா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறையோ அதை நீ தாராளமா பண்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்து அவரோட பையன் நான் அந்த பையன் கிட்ட ஷாப்பை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போது சரி, அவனை உங்களை பார்க்க வர வேண்டாம்னு சொல்லும் போது சரி, அந்த பையனோட முகத்துல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட அவனோட அப்பா அவன் எப்பவுமே அப்படித்தான், அவன் எதையுமே எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட அவரோட பையன் இவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு ஒன்னும் புரியாம அவன் அப்பாவை பார்த்துட்டு இருக்க. இங்க ஹீரோ அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப நிமிந்து அவனோட வீட்டை பார்த்துட்டு கை நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கங்கிற விஷயத்தை என்னால இப்பதாண்டா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர இங்க நம்ம கை ஹீரோக்காக குக் பண்ணி வச்சுட்டு டயர்ல சோஃபால படுத்து புக் படிச்சுட்டே தூங்கிருப்பான். அதை பார்த்த ஹீரோ கையோட பக்கத்துல வந்து தூங்கிட்டு இருக்க நம்ம கைய பார்த்து சிரிச்சுட்டு அவன் கையில இருக்க புக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்க. கை தூக்கத்துல இருந்து எழுந்து ஹீரோவை பார்த்து நீ வீட்டுக்கு வந்துட்டியா, சரி சாப்பாடு ஆறி இருக்கும், நான் போய் உனக்கு சாப்பாடை சூடு பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி ஃபுட் எடுத்துட்டு போய் சூடு பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கை கிட்ட நான் உன்னை ஃபெஸ்டுக்கு கூட்டிட்டு போகாததுனால நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல கை அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்ல ஹீரோ ஆனா எனக்கு அதை நினைச்சு ரொம்பவே கில்ட்டியா இருக்குன்னு சொல்லி அவன் பேக்குள்ள இருந்து குக்கிங் புக்கை கொண்டு வந்து நம்ம கை கிட்ட காட்டி இந்த புக்ல சம்மர் ஃபெஸ்ட், ஃபயர் ஒர்க், யோகி ஷபா, ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் எல்லா டீடைலும் கொடுத்துருக்காங்கடான்னு சொல்ல கை அதுக்கு இப்ப என்னன்னு சொல்லி கேட்க ஹீரோ உனக்கு எங்க போகணும்னு செலக்ட் பண்ண நம்ம அங்க போலான்னு சொல்ல கை நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன் கூட தூங்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி தேவையில்லாம வாயை கொடுத்து நாமளே மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க. ஃபைனலா கை கேட்ட மாதிரியே ஹீரோவும் கையும் ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்க. ஹீரோ கை கிட்ட ஏண்டா உன்னை சமாதானப்படுத்த நான் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு நினைச்சா நீ என்னடா பிளான் பண்ணிருக்கன்னு சொல்லி கேட்க கை எந்த பிளானும் இல்ல, நீ தான் கில்ட்டியா இருக்கன்னு சொன்ன இல்ல, அது மட்டும் இல்லாம நீ ப்ராமிஸ பிரேக் பண்ணதுக்கு இது சரியா போச்சுன்னு சொல்லி ஹீரோவை கை டைட்டா கட்டி பிடிச்சுக்க. ஹீரோ எதுக்குடா இவ்ளோ டைட்டா என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கத்த ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப குட்டியா இருக்க தெரியுமான்னு சொல்ல ஹீரோ நான் ஒண்ணு குட்டியா இல்லடா, நீ அவ்வளோ பெருசா இருக்கன்னு சொல்ல கை நிஜமாவான்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்னும் டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறான். ஹீரோ என்ன விடுறா, நீ ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிருக்க, என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கை நம்ம ஹீரோவை பார்த்து என்னாச்சு ஹீரோ, எதுக்காக உன்னோட முகம் இப்படி ரெட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி வேர்த்திருக்கு பாருன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு காரணம் இந்த ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்ல கை நம்ம ஹீரோவோட ஜெஸ்ட்ல கை வச்சு அப்ப எதுக்காகடா உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளவு வேகமா துடிச்சிட்டு இருக்கு, இதுக்கான அர்த்தம் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா இருக்க. கை நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல ஹீரோ நீ முதல்ல இந்த மாதிரி ஜோக் பண்றத நிறுத்துன்னு சொல்ல கை நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, நீ தான் நான் ஜோக் பண்றதா நினைச்சுக்கிறேன்னு சொல்ல ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல கை நம்ம ஹீரோ கிட்ட நீ ஸ்ட்ரைட்ங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால எப்பவும் நான் என்னோட லைனை கிராஸ் பண்ண மாட்டேன், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி கைண்டா இருந்தியோ அந்த மாதிரி நீ இருந்தேனா நான் உன்கிட்ட மொத்தமா விழுந்துருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கண்ணத்தை தொட ஹீரோ கொஞ்சம் விட்டா இவன் பேசியே நம்மள மயக்கிடுவான், பேசாம தூங்குற மாதிரி நடிச்சிருவோன்னு சொல்லி அவன் கண்ணை மூடி தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்க. கை நீ இப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறத பார்க்கும்போது நீ ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல கை நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்னை பயமுறுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஹீரோவோட ஹேரை கோதி விட அதையெல்லாம் பார்த்த ஹீரோ கை நீ ஏதோ சொல்ல வர கை சரி சரி எனக்கு தூக்கம் வருது, நான் காலையில வேற சீக்கிரமா எழுந்திருக்கணும், குட் நைட்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்க. ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல கைய பார்த்துட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இப்ப தூக்கம் வர மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம கை ஹீரோக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்க. அப்ப கையோட டி-ஷர்ட்ல சாஸ் பட்டுறது. கை டிஷ்யூ எடுத்து சாஸ துடைக்கலான்னு போக அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்த கை என்னாச்சு, எதுக்காக நீ இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டேன்னு சொல்லி கேட்க ஹீரோ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காகத்தானே சொல்ல அதை கேட்ட கை என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ கையோட பக்கத்துல வந்து அவன் கையில இருக்க டிஷ்யூவை வாங்கி அவன் டி-ஷர்ட்ல இருக்க சாஸ தொடச்சு விட்டுக்கிட்டு நேத்து நைட்டு நீ சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கை ஷாக் ஆகி நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோ கை கிட்ட ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல அதை கேட்ட கை கேஷுவலா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் அவன் பேக்கை எடுக்க ஹீரோ
ஏண்டா நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ அசால்ட்டா இது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன்னு கத்த. அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் யூஸ்லெஸ்னு சொல்லிட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து நீ கண்டிப்பா எனக்கு சொந்தமாகத்தான் போறேன்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோ இவன் எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம கைய பார்த்துட்டு இருக்க. கை ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ நம்ம கை போறதையே பார்த்துட்டு இருக்கான். கை அவன் டி ஷர்ட்ல பட்டிருந்த சாச ஹீரோ தொடச்சு விடுவான் இல்லையா, அதை நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு ஹீரோவை பார்க்க திரும்ப ஹீரோ வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான். கை அதுக்குள்ள எங்க போனான்னு சொல்லி பார்த்துட்டு அவன் ஒர்க்குக்கு கிளம்ப ஒர்க்க முடிச்சுட்டு ஹீரோ லேட்டா வீட்டுக்கு வர டயர்டா இருக்க ஹீரோவை பார்த்த கை அவனுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு ஹீரோக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னரை கொண்டு போய் சூடு பண்ணிட்டு இருக்க. ஹீரோ திரும்பி நம்ம கைய பார்க்க அப்ப அவனுக்கு காலையில ஹீரோ கை கிட்ட பேசினது ஞாபகத்துக்கு வருது. அதுல அவன் நைட்டு நீ பேசினதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, ஆனா எனக்கு இதை ஏத்துக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் வேணும். என்னடா இவன் இப்படி செல்ஃபிஷா நினைக்கிறானே, நீ யோசிக்க வேண்டாம்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ நம்ம கைய பார்த்துட்டு இருக்க. கை திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கொஞ்ச நாளா நீ திரும்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது, ஏன்னா நீ பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்கன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு காரணம் என்னோட ப்ராஜெக்டோட டெட்லைன் பக்கத்துல வந்துருச்சு, அந்த டெட்லைன் முடியறதுக்குள்ள நான் என்னோட ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ணி ஆகணும், அதனாலதான் நான் இப்படி சோர்ந்து போய் இருக்கேன்னு சொல்ல கை எனக்கு என்னமோ உன் ஒர்க்குனால இவ்வளவு சோர்வா இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு டின்னரை சூடு பண்ணி கொண்டு வந்தது நம்ம ஹீரோவோட டேபிள்ல வச்சுட்டு அவனோட பக்கத்துல உட்காந்து நம்ம ஹீரோவோட முகத்தை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ எதுக்காகடா இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோ நம்ம கை கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எதனால உனக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தே 10 வருஷத்துக்கு மேல இருக்கும், அப்படி இருந்தும் நீ இத்தனை வருஷமா என்ன பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்க ஹீரோ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம கை பாத்திர கழுவிட்டு இருக்க. கை நம்ம ஹீரோவை பார்த்து அம்மா எதுக்காக இப்படி ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோ திரும்பி நம்ம கைய பார்த்துட்டு ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததே கிடையாது, அதான் கேட்டேன்னு சொல்ல கை ஆனா எனக்கு உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் யாரையும் விரும்பினதில்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்திரம் கழுவிட்டு இருக்க. ஹீரோ ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்க. கை நம்ம ஹீரோவை பார்த்து அம்மா நீ நிஜமாவே இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்க ஹீரோ இல்லடா எனக்கு இருந்த சந்தேகத்தை உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கான். கை நீ இப்படி ஓவரா திங்க் பண்றதுனாலதான் உன்னோட லைஃப் இவ்ளோ ஹார்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்துட்டு இருக்க. ஹீரோ திரும்பி நம்ம கைய பார்த்து முறைக்க அப்ப அவனோட லிப்ல சாதம் ஒட்டி இருக்கிறத கை பாக்குறான். அவன் பக்கத்துல இருந்து ஒரு டிஷ்யூவை எடுத்து ஹீரோவோட லிப்ல ஒட்டி இருக்க சாதத்தை தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோ எனக்கு தொடச்சுக்க தெரியும்னு சொல்லி அந்த டிஷ்யூவை வாங்கிட்டு இவ்ளோ பேச தெரிஞ்ச நீ இவ்ளோ நாளா எங்க போயிருந்த, அப்போ வராம இப்படி மாடு மாதிரி வளர்ந்துட்டு வந்து நின்னா உன்னை பார்க்க எனக்கு பயமா இருக்காதான்னு சொல்லி கேட்க கை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நான் திரும்பவும் உன்னை பார்க்க விரும்பலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகி நம்ம கைய பார்த்துட்டு எதனாலன்னு சொல்லி கேட்க கை ஏன்னா நீ ரொம்ப கூலா இருப்பன்னு சொல்ல ஹீரோ என்னது நான் கூலா இருப்பனா, இங்க பாரு இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்கும் போதே நீ என்ன வச்சு கலாய்ச்சி ஃபன் பண்ணிட்டு இருப்ப, இப்ப அதையவே கண்டினியூ பண்ணலான்னு பாக்குறியான்னு சொல்லி கேட்க கை ஆமா நீ சின்ன பையன்ல ஊமையா இருந்த அதனால உன்னை வச்சு ஃபன் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ யாருடா ஊமையா இருந்தது, ஒருவேளை அந்த டைம்ல எனக்கு எதுவும் புரியாம இருந்திருக்கலாம்னு சொல்ல கை ஆனா நீ எப்பவுமே கூல் தான் அதனாலதான் நான் உன்னை திரும்பவும் பார்க்க விரும்பலன்னு சொல்ல ஹீரோ அப்புறம் எதுக்காக நீ இப்ப வந்தன்னு சொல்லி கேட்க கை எல்லாமே என்னோட ஓனர்னால தான், அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்னால தான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் எங்க போறதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கும் போது நான் ஹீரோவோட ஃபேஸ பார்க்கத்தான் விரும்பினேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ என்னது ஏன் முகத்தை பார்க்கவான்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த சீன் இங்கே கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் கை ஷாப்பிங் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட்டு வெளியே வர அங்க பார்த்தா நிறைய செடிகள் டிஸ்கவுண்ட் செல்ல போட்டிருக்காங்க. அதை பார்த்த கை டொமேட்டோ செடியை வாங்க பிளான் பண்ண அப்ப கரெக்டா கைக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஹீரோ இன்னைக்கு நைட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு போறேன், அதனால நீ எனக்காக நைட் எதுவும் ஸ்பெஷலா குக் பண்ண வேண்டாம்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்க. அதை பார்த்த கை எந்த ரீப்ளேவும் பண்ணாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. இங்க நைட்டு கிளப்ல காட்டுறாங்க, அங்க ப்ராஜெக்ட்காக எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணதை நினைச்சு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு இதை குடிக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நேரத்துல நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறது நல்லது கிடையாது, அதனால வேற எதையாவது சாப்பிடலாம்னு சொல்லி டேபிள்ல வச்சிருக்க சிக்கனை பாக்குறான். வாய்க்கு ருசியா கை குக் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பழகுன நம்ம ஹீரோக்கு அந்த சிக்கனை பார்த்தும் அவனுக்கு சாப்பிடறதுக்கு தோண மாட்டேங்குது. என்னடா இது எதுவுமே சாப்பிடறதுக்கு தோண மாட்டேங்குது, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். அவன் ஹீரோவை பார்த்து என் கூட வெளியே வான்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு அங்க இருந்து போக ஹீரோவும் எழுந்து அவன் பின்னாடியே போறான். அந்தால சாரி ஹீரோ, பார்ட்டியை என்ஜாய் பண்ண விடாம உன்னை தனியா பேசுறதுக்கு வெளியே கூட்டிட்டு வந்ததை நினைச்சு கோவப்படாதன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அந்தாலாமா எதனால உன் முகம் இப்படி வெளுத்து போயிருக்கு, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் கொஞ்ச நாளா உனக்கு அதிகமா ஒர்க் கொடுத்துட்டேன்னு நினைக்கிற வட்டாரின்னு சொல்ல ஹீரோ கனிகோசன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு ஒர்க்
அதிகமா இருந்தனால தானே உங்க ஒர்க்கை எனக்கு கொடுத்தீங்க. சொல்ல போனா தனியாவே நீங்க அதிகமா நிறைய ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க ஒர்க்கை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட அந்த ஹீரோ கிட்ட, வட்டாரி நான் இந்த லாஸ்ட் மந்த் ஒர்க்கை விட்டு போக போறேன், அதுக்காக இந்த வீக்கெண்ட் லாஸ்ட் நான் லெட்டர் போடலான்னு இருக்கேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே இத பத்தி சொல்லி இருக்கணும், சொல்லாதது என்னோட தப்பு தான். என்னடா இவன் இவ்வளவு நாள் சொல்லாம கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றானேன்னு நீ என்ன தப்பா நினைக்க வேண்டாம்னு சொல்ல, ஹீரோ அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, அந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாரு, அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்ல, ஹீரோ அப்ப நான் அடுத்த மாசத்துல இருந்து தனியாத்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுமான்னு சொல்லி ஃபீல் பண்ண, அந்த நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை இப்ப சொன்னதுக்கான காரணமே நீ எதுக்காக தனியா ஒர்க் பண்ணணும், நீயும் என் கூட வேலையை விட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணுவோம்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ என்னால ஒர்க்கை விட்டு வெளியே வர முடியாது, எனக்கு இந்த ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒர்க்ல சில பிரச்சனைகள் வரது சகஜம் தானேன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த எதுக்காக இப்ப நீ டென்ஷன் ஆகுற, நிஜமாவே நீ ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க, உன்னால ஒர்க்ல எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல, நான் இந்த ஒர்க்கை விட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட டீம் லீடர் ஆவன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல, அந்த கண்டிப்பா நீ தான் அடுத்த லீடர் ஆக போற, அந்த டைம்ல உனக்கு ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும், அப்ப நீயும் கண்டிப்பா என்ன மாதிரியே பேப்பர் போட்டு வெளியே வந்துருவ, அதனால நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்க, அதையெல்லாம் கேட்ட ஹீரோ வேகமா எழுந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண்டிப்பா ப்ராஜெக்டோட அடுத்த லீடர் ஆக போறது இல்ல, ஏன்னா லீடர் ஆகறதுக்கான ஏஜும் எனக்கு இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்ல, எனக்கு பின்னாடி வந்த ஜூனியர்ஸ் கூட என்னை விட ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க, டேலண்டடாவும் இருக்காங்கன்னு சொல்ல, அந்த ஆனா அவங்கள விட நீ தான் ரொம்பவே டேலண்டடானவன், உன்னோட ஒர்க்கை நீ எப்படி பண்றங்கறத உன் பக்கத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன், அதனால லீடர் ஆகறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இங்க நம்ம கைய காட்டுறாங்க, அவன் நைட்டு ஜாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், அவன் வந்துட்டு இருக்க வழியில பார்க்ல இருக்க பெஞ்சையும் அதுக்கு கீழே இருக்க பாலையும் பாக்குறான், அப்ப நம்ம கைக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது, கை பார்க்ல தனியா உக்காந்துட்டு இருக்க, அப்ப அவன் பக்கத்துல ஒரு பால் வருது, அந்த பாலை எடுக்கிறதுக்காக நிறைய பசங்க அங்க வர, அவங்க அங்க உக்காந்துட்டு இருக்க கைய பார்த்துட்டு, எதுக்காகடா நீ தனியா உக்காந்துட்டு இருக்க, எங்க கூட வந்து பால் விளையாடுவான்னு சொல்லி கூப்பிட, நிஜமாவா, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக, அப்ப அந்த பையன் நீ எங்க விளையாட வர மாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டான்னு சொல்ல, அதை கேட்ட கை ஏன்னு சொல்லி கேட்க, அந்த பையன் என்னோட அம்மா உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்க சொல்லியிருக்காங்க, அதனாலதான் சரி வா நம்ம விளையாட போவோம்னு சொல்லி கூப்பிட, கை வேகமா எழுந்து அந்த இடத்தை விட்டு போறான், அதை பார்த்து அந்த பையன் என்னாச்சுடா எங்க கூட விளையாட வரலையா, எங்க போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அந்த பையன் பேசுறத கூட கை காதுல வாங்கிக்காம அந்த இடத்தை விட்டு வேகமா போயிட்டு இருக்கான், இப்ப அதையெல்லாம் கை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் பார்ட்டில ஃப்ரெண்டோட சேர்ந்து நல்லா ஜாலியா ட்ரிங்க் பண்ணி மட்டையாக, ஹீரோவோட ஒர்க் பண்ற பொண்ணு சரி எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு நான் சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு திரும்ப அங்க மட்டையாய் கிடக்குற ஹீரோவை பாக்குறா, ஆமா இவன் என்ன இப்படி குடிச்சிருக்கான், இப்ப இவனை எப்படி வீட்டுக்கு கூட்டு போறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆமா இவன் இப்படி மட்டையாற அளவுக்கு எத்தனை கிளாஸ் தான் குடிச்சான்னு சொல்லி கேட்க, ஜூனியர் பையன் வட்டாரி சார் ஒரே கிளாஸ் தான் குடிச்சாரு அதுக்கே விழுந்துட்டாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு, எனது ஒரே கிளாஸுக்கே இப்படி கவுந்துட்டானு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க, அதை கேட்ட கனிகோசன் எதுக்காகடா நீ அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்க, இப்போ இவனை எப்படி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, இவன் வேற ஃபுல் போதையில இருப்பான் போலயேன்னு சொல்லி எழுந்து நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து, ஹீரோ டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் எழுந்திரின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்க, ஹீரோ அவ்வளவு போதையிலையும் சாரி சார் நான் லேட்டா வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் லேட்டா வர மாட்டேன்னு சொல்லி புலம்ப, அதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டு பாவம் வட்டாரி கனவுல கூட கெட்ட கனவு தான் வருதுன்னு சொல்லிட்டு சிரிக்க, ஆமா இங்க இருக்க யாருக்காவது ஹீரோவோட அட்ரஸ் தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க நம்ம டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்லி ஹீரோவை வீட்டுல விட சொல்லலாம்னு கேட்க, எல்லாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஜூனியர் பையன் கனிகோ சார் இந்தாங்க ஹீரோவோட மொபைல் இருக்கு அதுல ஏதாவது கான்டாக்ட் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி மொபைல கொடுக்க, கனிகோசன் அதுவும் சரிதான்னு சொல்லி அவனோட மொபைலை வாங்கி ஃபேஸ் லாக் போட்டு மொபைலை ஆன் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட, அம்மா உன் கூட தங்கி இருக்கானே அந்த பையனோட பேர் என்னடான்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவனோட பேரு கைன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு அப்ப கை இங்க வர போறாரான்னு சொல்லிட்டு ஹாப்பியாய் டேபிள்ல உட்காந்துக்க, அதை பார்த்து அந்த பையன் அம்மா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தியே போகலையா திரும்பவும் வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு உன் வேலையை பாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, கனிகோசன் கைக்கு கால் பண்ணி, ஹலோ நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கனிகோசன் பேசுறேன், நாங்க ட்ரிங்க் பண்றதுக்காக கிளப்புக்கு வந்தோம், இங்க ஹீரோ நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டான், அவனோட வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்க டாக்ஸி ஏத்தி அவனை அனுப்பி வைப்போம்னு சொல்ல, இங்க கை ஜாக்கிங் பண்ணிட்டு இருந்தனால அவனால பேச முடியாம மூச்சு வாங்கிட்டு இருக்கான், கனிகோசன் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி கேட்க, கை எனக்கு கேக்குது, இப்ப நீங்க இருக்க கிளப்போட அட்ரஸ் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்க, கனிகோசனும் அவன் இருக்க அட்ரஸ் நம்ம கைக்கு
கிட்ட சொல்றான். கை நீங்க சொன்ன அட்ரஸ் நான் இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஹீரோவை கூட்டிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண இங்க கிளப்ல அந்த பொண்ணு கை ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு அம்மா இந்த ஹீரோ எதுக்காக இப்படி இருக்கான், அவனுக்குன்னு நிரந்தரமான வேலையும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அப்படி இருந்து எதுக்காக இவன் இருட்டுல இருக்க மாதிரி இருக்கான், இவன் எப்பவுமே சோகமா தான் இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட கனிக்கோ நீங்க எல்லாம் ஹீரோவை சோகமா இருக்கிறத தான் பாத்திருக்கீங்க, ஆனா ஹீரோ கம்பெனிக்கு வந்த புதுசுல இந்த மாதிரி அவன் கிடையாது, அவன மாதிரி அதிகமா யாருனாலையும் பேசவும் முடியாது, சந்தோஷமா இருக்கவும் முடியாது, துரு துருன்னு சுத்திட்டு இருப்பான், அது மட்டும் கிடையாது இந்த கம்பெனிக்காக நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்திருந்தான், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அப்படியே மாறிட்டான்னு சொல்ல இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் போதையில இருக்க நம்ம ஹீரோ கேட்டுட்டு டக்குன்னு எழுந்து உட்கார கனிக்கோ என்னாச்சுடா எதுக்காக இப்படி என்ன பயமுறுத்துனேன்னு சொல்லி கேட்க ஹீரோ கனிக்கோ சான்னு கத்தி அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிக்க போக அப்ப கரெக்டா அங்க கை வரான். அவன் ஹீரோவை பிடிச்சு அவன் பக்கமா இழுத்துக்கிட்டு ஹீரோ இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அப்புறம் என்னோட பேரு கை, நான் தான் ஹீரோவை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம ஹீரோ என்னோட ஆளுன்னு சொல்லி கனிக்கோவை பார்த்து முறைக்க கனிக்கோ எதுக்காக இப்படி பேசுறான்னு ஒண்ணும் புரியாம நம்ம கையை பார்த்துட்டு இருக்க கை டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லி ஹீரோவோட பேக்கையும் மொபைலையும் வாங்கிட்டு அங்கிருந்து போக அதை பார்த்த கனிக்கோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எதுக்காக இந்த பையன் இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு போறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்க கைய காட்டுறாங்க. அவன் ஹீரோவை பிக்கி பேக் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ போது தெளிஞ்சு கைய பார்த்து கை நீயான்னு சொல்லி கேட்க கை நீ எழுந்துட்டியா, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துரு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நான் ஜாக்கிங் பண்ணிட்டு இருந்தனால என்னோட டி ஷர்ட் எல்லாம் வேர்வையில நனைஞ்சிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கை, இன்னைக்கு கனிகோசன் ஒர்க்க விட்டு போறதா என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு அழுக கை அப்ப வேணா நீயும் வேலையை விட்டு நின்ற வேண்டியதானு சொல்ல ஹீரோ அது என்னால முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க கை டோரை ஓபன் பண்ணி விட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து விழுக கை என்னடா நீ இவ்ளோ கனமா இருக்கன்னு சொல்லிட்டு எழுந்து அந்த கண்ணாடி போட்ட பையன் பேரு தானே கனிகோசன் சொல்லி கேட்க ஹீரோ ஆமா அவரோட பேர் தான் கனிகோசன், அவர் இல்லாம என்னால எப்படி ஆபீஸ்ல இருக்க முடியும்னு சொல்லிட்டு அழுக கை அப்ப நீயும் பேசாம வேலையை விட்டு நின்றுன்னு சொல்ல ஹீரோ அது என்னால முடியாது கை நீ என்ன மன்னிச்சிரு, நான் முதல் தடவை பார்த்த ஹீரோ இல்ல, மொத்தமா நான் மாறிட்டேன், நான் இப்படி மாறினதுல இருந்து என்ன பார்க்கவே எனக்கே பிடிக்கல, இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்த உன்னை நான் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவன் முகத்தை மறைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க கை நீ எதுக்காக இப்படி பேசுற, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கன்னு சொல்ல ஹீரோ எப்படி நீ அதை சொல்ற, நான் மொத்தமா மாறிட்டேன், சின்ன பையன்ல நான் இருந்ததுக்கும் பெரியவனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற என் லைஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அதை பார்த்த கை சின்ன வயசுல நானும் இப்படித்தான் இருந்தேன், என் ஃபேமிலி மோசமான நிலைமையில இருந்த டைம்ல என் மேல நிறைய பசங்க அக்கறை காட்டினாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு மூச்சு திணறலாவும் நான் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்க மாதிரியும் எனக்கு தோணுச்சு, அந்த டைம்ல தான் ஹீரோ என்கிட்ட வந்து பேசினா, அந்த நிமிஷம் எனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கை பார்க்ல உட்காந்துட்டு இருக்க ஹீரோ கைய பார்த்துட்டு நீ திரும்பவும் தனியா உட்காந்துட்டு இருக்கியா, உனக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லையான்னு சொல்லி கேட்க கை எதுவும் பேசாம நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோ சரி நாம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கலாமான்னு சொல்லி ஹீரோ கையோட பக்கத்துல வந்து உட்கார கை நம்ம ஹீரோவை விட்டு தள்ளி போய் உட்காந்துக்கிறான். ஹீரோ நம்ம கை கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த 8வது படிக்கிற வயசுல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், அதனால இந்த டைம்ல நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதா நல்லது புரிஞ்சுதான்னு சொல்ல கை எதுக்காகன்னு சொல்லி கேட்க ஹீரோ சில விஷயங்களை நம்மனால ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதை கேட்ட கை வேகமா எழுந்து அந்த இடத்தை விட்டு போக அதை பார்த்த ஹீரோ என்னாச்சுடா எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போற, எனக்குன்னு இருக்க ஒரே ஆள் நீ தாண்டான்னு சொல்ல ஹீரோ சொன்னதை கேட்டு நம்ம கை திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோ நம்ம கைய பார்த்து கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கான். அதையெல்லாம் இப்ப கை நினைச்சு பார்த்துட்டு அந்த நிமிஷத்துல இருந்துதான் நான் பார்க்குக்கு தினமும் வர ஆரம்பிச்சேன், அதுக்கு காரணம் நான் ஒருத்த மேல முழுசா நம்பிக்கை வச்ச பையனும் நீதான், எனக்காக ஒருத்த வேணும்னு நான் நினைச்ச பையனும் நீதான், அதனாலதான் நான் சொல்றேன் என்னோட ஹீரோ எப்பவுமே கூலானவன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பைத்தியம் மாதிரி பேசாத, அந்த சின்ன விஷயத்தை எதுக்காக நீ இவ்ளோ பெருசா நினைக்கிற, அப்ப இருந்த ஹீரோ இப்ப கிடையாது, என்னால உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அழுக கை நீதான் பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டியேன்னு சொல்ல அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கை ஹீரோவோட வீட்டுக்கு முதல் தடவை வந்தப்போ ஹீரோ நம்ம கை கிட்ட உன்னோட ஓனர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் நீ என்னோட வீட்லயே தங்கி இருந்து எனக்கு குக் பண்ணி கொடுன்னு சொல்லி இருப்பான் இல்லையா, அதை கை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து அவன் முகத்துல இருந்து கையை எடுத்து விட்டுட்டு அழுதுட்டு இருக்க ஹீரோவை பார்த்து எதுக்காக இப்படி நீ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி அவன் டி ஷர்ட்டை வச்சு அவன் கண்ணை தொடச்சு விட்டுட்டு அழுத வரைக்கும் போதும் நான் போய் குளிச்சுட்டு வரேன், உனக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ நம்ம கையை கூப்பிட்டு தேங்க்யூன்னு சொல்ல கை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதோட இந்த சீன் இங்கே கட் பண்ண அடுத்த நாள் கை ஹீரோக்காக குக் பண்ணிட்டு இருக்க ஹீரோ தூங்கி எழுந்து வந்து சமைச்சிட்டு இருக்க கைய பார்த்து குட் மார்னிங்னு சொல்ல கை குட் மார்னிங்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே நடந்து போய் பால்கனி டோரை ஓபன் பண்ண அங்க பார்த்தா மீன் தொட்டியில கை தக்காளி செடி வளர்த்துட்டு இருப்பான்.
அத பார்த்த ஹீரோ என்ன இதுன்னு சொல்லி கேட்க கை இதோட பேரு ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்னு சொல்ல ஹீரோ இத நீ தனியாவா பண்ணன்னு சொல்லி கேட்க கை ஆமான்னு சொல்லிட்டு ஃபுட் ரெடி ஆயிருச்சு சீக்கிரமா எழுந்து போய் முகத்தை கழுவிட்டு வா இந்த செடி வளர்றதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ எனது 1 மாசம் ஆகுமான்னு சொல்லி செடியை பார்த்துட்டு இருக்க கை போதும் செடியை பார்த்தது சீக்கிரமா எழுந்து போய் ரெடி ஆயிட்டு வா சாப்பிடலாம்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இங்க ஹீரோ ஒர்க் முடிச்சு காலையில 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து கை அவனுக்காக குக் பண்ணி வச்ச டின்னரை சாப்பிட்டு பிளேட்டை கழுவிட்டு இருக்க அப்ப அவனுக்கு நேத்து நைட்டு ஹீரோ அவனோட கஷ்டத்தை கை கிட்ட சொல்லி புலம்பி அழுததையும் கை நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தினதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே கை கொஞ்சம் கூட மாறவே இல்ல அப்படியே தான் இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அவன் ரொம்பவே ஹானஸ்டாவும் இருக்கான் கைண்டாவும் இருக்கான். ஆனா என்னால ஏன் அப்படி இருக்க முடியல அவனோட ஃபீலிங்ஸ்க்கு என்னால ஏன் பதில் சொல்ல முடியல நினைச்சுக்கிட்டே பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க கை வரான். அவன் ஹீரோவை பார்த்து நீ எப்ப வீட்டுக்கு வந்தன்னு சொல்லி கேட்க ஹீரோ நான் 3 மணிக்கு வந்தேன்னு சொல்ல கை அப்புறம் உன்னோட ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க ஹீரோ நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் கை இனி நீ எனக்காக ஸ்பெஷலா எதுவும் குக் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் இனி எப்ப வீட்டுக்கு வருவேன்னு எனக்கே தெரியாது ஒருவேளை நான் வீட்டுக்கு வராமலும் போலாம் அதனால நீ எனக்காக குக் பண்ணி சாதத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல அதை கேட்ட கை வேகமா நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாது நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி கை நம்ம ஹீரோவை டைட்டா கட்டி பிடிச்சுக்க ஹீரோ நீ என்னடா பண்ற வீடுன்னு சொல்ல கை நீ எதுக்காக இப்படி வெக்கப்படுறன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ யாரா வெக்கப்பட்டதுன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து நம்ம கையோட கழுத்தை பிடிச்சு 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வாய்ஸ் ஓவர்ல இவன் எப்பவுமே இப்படித்தான் இருக்கான் என்ன அதிகமா கேர் பண்ணிக்கிறான் நான் இவனை பார்த்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டே 2 பேரும் விளையாடிட்டு இருக்க அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்ல எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க மேனேஜர் வரான். அவன் ஹீரோ கிட்ட வட்டாரி நேத்து நீ எனக்கு சென்ட் பண்ண ஃபைல்ல நிறைய எரர்ஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோ சாரி சார் நான் சீக்கிரமா அந்த ஃபைலை செக் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல மேனேஜர் இந்த வேலையை நீ எதுக்காக இனி பண்ற இந்த மாதிரி வேலையெல்லாம் இனி நீ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஏன்னா நீ தான் இந்த டீம் லீடரு அதனால இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் உன்னோட டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ அவனோட ஜூனியர் பையன் சக்கமோட்டோவை கூப்பிட்டு நேத்து நைட்டு நீ எனக்கு சென்ட் பண்ண ஃபைல்ல நிறைய எரர்ஸ் இருக்கு நீ அந்த ஃபைலை செக் பண்ணலையான்னு சொல்லி கேட்க சக்கமோட்டோ சாரி சார் நான் இப்பயே உடனே அதை செக் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோ அந்த பையனோட டேபிள பாக்குறான் அங்க நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் இருக்கு அதை பார்த்த நம்ம ஹீரோ இங்க பாரு சக்கமோட்டோ உன்னால இந்த எரரை கரெக்ட் பண்ண முடியலனா நீ கவலையே பட வேண்டாம் எப்ப வேணாலும் என்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்ல சக்கமோட்டோ ஓகே சார்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அவங்க டயர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே கண்ணில் ஐ டிராப்ஸ் எல்லாம் விட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கனிகாவோட டேபிள பார்த்து நான் எதுக்காக லீடர் ஆனேன்னு மனசுக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அவனுக்கு நேத்து நைட்டு கனிகோ கிட்ட என்னோட ஜூனியர்ஸ் ரொம்ப டேலண்டடாவும் ஃபாஸ்டாவும் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு தான் லீடர் ஆகிற தகுதி இருக்குன்னு சொல்லி இருக்க கனிகோசன் அவங்கள விட திறமையானவன் நீதான் உன்னோட டேலண்ட் என்னங்கறத நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன்னு சொன்னதையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்க அப்ப கரெக்டா காலையில மேனேஜர் நம்ம ஹீரோ கிட்ட இனிமேல் நீ தான் டீம் லீடர்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்க அப்ப ஹீரோவோட மொபைலுக்கு கை கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவன் இன்னைக்கான டின்னர்னு சொல்லி பிக்சர் அனுப்பி வைக்க அதை பார்த்த ஹீரோ பிக்க பார்க்கவே டெலிஷியஸா இருக்குன்னு ரீப்ளே சென்ட் பண்ணி விட்டுட்டு நான் எப்பதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி புலம்பிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்க இங்க கை வீட்டுல தனியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்க இப்படியே இந்த நாள் ஓடிடுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர அங்க பார்த்தா சக்கமோட்டோ நைட்டு வீட்டுக்கு போகாம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த ஹீரோ சக்கமோட்டோ நேத்து நைட்டு நீ வீட்டுக்கு போலையான்னு சொல்லி கேட்க அந்த பையன் ஆமா சார் இந்த ஃபைல்ல இருக்க எரரை என்னால கிளியர் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட ஹீரோ நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சக்கமோட்டோ நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது உன்னை எதுக்காக நீ கஷ்டப்படுத்திக்கிறேன்னு சொல்லி கேட்க அந்த பையன் சார் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க இங்க வீட்டுல கைய காட்டுறாங்க. அவன் திரும்பவும் டேஸ்டா குக் பண்ணிட்டு இருக்க இங்க ஆபீஸ்ல ஹீரோ டே நைட் தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவன் கூடவே அவனோட டீம் மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் தூக்கத்துல ஃபைலோட பாதியை மட்டும் பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு அனுப்பி வச்சிருக்க அதை பார்த்து அந்த பொண்ணு என்னடா ஃபைல்ஸோட பாதியை மட்டும் அனுப்பியிருக்க மீதி எங்கன்னு சொல்லி கேட்க அந்த பையன் சாரி நான் தூக்கத்துல சென்ட் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு போல சரி ஏறி இப்ப நான் ஃபுல் ஃபைல் உனக்கு சென்ட் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவன் சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு டீம்மேட்ஸ் எல்லாம் டயர்டா இருக்காங்க இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு திரும்பவும் கை கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுல அவன் இன்னைக்கான டின்னர்னு சொல்லி பிக் அனுப்பி வச்சிருக்க அதை பார்த்த ஹீரோ இவன் வேற எனக்கு பிக் சென்ட் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கானே டின்னர் வேற பார்க்கவே சூப்பரா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இப்படியே அந்த நாள் ஓடிடுது. அடுத்த நாள் கை வெரைட்டியா ஏதோ குக் பண்ணிட்டு இருக்க இங்க ஆபீஸ்ல ஹீரோ ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கை கிட்ட இருந்து மெசேஜ் வர அவன் திரும்பவும் இன்னைக்கான ஸ்பெஷல் டின்னர்னு சொல்லி அந்த பிக்சரை நம்ம ஹீரோக்கு அனுப்பி வைக்க அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு வாயில எச்சியே ஊற ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் கை திரும்பவும் குக் பண்ணி அவன் சாப்பிடுறத வீடியோவா எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்க அதை பார்த்த ஹீரோ இவன் எதுக்காக
எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவன் தினமும் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷை குக் பண்ணி சாப்பிடுறது மட்டும் இல்லாம அதை பிக்சரா எடுத்து வேற எனக்கு அனுப்பி வச்சு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கான், இது எந்த விதமான ஹராஸ்மெண்ட்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கும் வேற வீட்டுக்கு போகணும் போல இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவனோட கேபின்குள்ள வர அங்க அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி டயர்டா இருக்கிறத பார்த்த ஹீரோ வேகமா போய் அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வர அதை பார்த்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்க சக்கமோட்டோ மட்டும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ சக்கமோட்டோவோட பக்கத்துல வந்து சக்கமோட்டோ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல அந்த பையன் என்னால இந்த எரரை சரி பண்ணவே முடியல, நானும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தும் என்னால இந்த எரரை கிளியர் பண்ணவே முடியல, நான் இந்த வேலையில இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்லி ஒர்க் பிரஷர்ல அந்த பையன் அழுக ஆரம்பிக்க அதை பார்த்த ஹீரோ நீ முதல்ல எழுந்து வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அந்த பையன் ஆனா நான் ஒர்க்க முடிக்கவே இல்லையேன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல அதை நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கும் நீ ஆபீஸ்க்கு வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, லீவ் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்தா போதுன்னு சொல்லி அனுப்பி வைக்க அந்த பையனும் பாவம் அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு போறான். அதை பார்த்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு ஆமா சக்கமாட்டா ஓகே தானேன்னு சொல்லி கேட்க அவனோட ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ அவன் திரும்பி ஆபீஸ்க்கு வரமாட்டான் தான் தோணுதுன்னு பேசிட்டு இருக்க ஹீரோ அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நீங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூக்கத்துல ஒர்க் பண்ணீங்கன்னா மிஸ்டேக் அதிகம் வரதான் செய்யும், அதனால வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வீட்டுக்கு போக இங்க ஹீரோ மட்டும் தனியா ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ப அவன் மனசுக்குள்ள அந்த பையன் அழுததுக்கு காரணம் நான் தானா, என்னாலதான் அந்த பையன் அழுதுட்டானா, நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரியான ஷெட்யூல் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நான் கனிகோசன் கிட்டயே சொல்லியிருக்கேன், ஆனா இவங்க தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அப்ப கரெக்டா கை கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது, அவன் மிட் நைட் ஸ்நாக்ஸ்னு சொல்லி ஏதோ டிஷ்ஷை குக் பண்ணி பிக்க நம்ம ஹீரோக்கு அனுப்பி வச்சிருக்க அதை பார்த்த ஹீரோ இவன் என்ன மிட் நைட்ல எல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லி வேகமா நம்ம கைக்கு கால் பண்ண கை கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க ஹீரோ என்னடா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா இருக்க கை நம்ம ஹீரோ கிட்ட நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிட அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோ லைன்ல இருந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்க கை ஹீரோ கிட்ட நீ லைன்ல தானே இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ நான் லைன்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா அவன் மனசுக்குள்ள எனக்கு எதுக்காக இவனோட வாய்ஸ கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுது, அது மட்டும் இல்லாம என்னால வீட்டுக்கு வர முடியாதுங்கிற விஷயத்தை இவங்கிட்ட என்னால எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஐ ஹீரோ கிட்ட நீ ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிட்டியான்னு கேட்க ஹீரோ அவனோட டேபிள பாக்குறான், அங்க பார்த்தா ஸ்நாக்ஸும் அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் மட்டும் இருக்கு, அதை பார்த்த ஹீரோ நான் வீட்டுக்கு வரணும்னு விரும்புறேன்னு சொல்ல ஐ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் ஹீரோக்கு நீ வீட்டுக்கு போயிருந்தேன், ஆன்ட்டி உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க, நீ எப்பவும் லேட்டா தான் வீட்டுக்கு வருவனும், நீ சரியா எதுவும் சாப்பிடுறது இல்லன்னு உன்னை யாராவது பாத்துக்கிட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு ஆன்ட்டி ரொம்பவே கவலைப்பட்டாங்க, அதனால நீ உன்னை கொஞ்சம் மாத்திக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா நான் தான் சிக்கல்ல மாட்டிக்குவேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நீ எதுக்காக சிக்கல்ல மாட்டிக்குவ, கவலைப்படாத அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்ல ஐ எனக்கு என்னமோ நீ இந்த வேலையை விட்டு நின்னுட்டீனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ என்னால இந்த வேலையை விட்டு வர முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட கை எதுனாலன்னு சொல்லி கேட்க ஹீரோ அது வந்துன்னு தயங்கிக்கிட்டே ஏதோ சொல்ல வர கை நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சரி நான் காலை கட் பண்றேன்னு சொல்ல ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல கை என்ன விஷயம்னு கேட்க ஹீரோ ஒன்னும் இல்ல அங்கிளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காகத்தான் கூப்பிட்டேன்னு சொல்ல ஐ எனக்கு தெரியல வேணா அடுத்த தடவை போகும்போது அவங்க பையன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் குட் நைட்னு சொல்ல கை காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ நான் எதுக்காக அவன் இன்னும் லைன்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவனோட வாய்ஸை நான் கேட்டுட்டே இருக்கணும்னு எனக்கு எதனால தோணுது, எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, அவனோட வாய்ஸை இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருக்கணும்னு நான் விரும்புறேனே, இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க இங்க கைய காட்டுறாங்க, அவன் சரி நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி சாதம் போட்டு வரக்காக பவுல் எடுத்துட்டு அங்கிருந்து போக அப்ப கரெக்டா அவன் ஓனர் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது, அந்த ஆள் கை கிட்ட இந்த வீக்கெண்ட் நான் டிஸ்சார்ஜ் ஆயிருவேன்னு சொல்ல கை எதுவும் பேசாம அமைதியா இருக்க ஓனர் நீ லைன்ல தானே இருக்கன்னு சொல்லி கேட்க கை ஆமா ஓனர் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்ல அப்புறம் நான் அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணலாம்னு டிசைன் பண்ணிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட கை சரி அப்ப நீங்க உங்க பையன் கூட தங்க போறீங்களான்னு சொல்லி கேட்க ஓனர் ஆமா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல கை எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க, நீங்க இன்னும் முழுசா குணமாகவே இல்ல, அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல ஓனர் ஆமா அதனாலதான் நான் உனக்கு குட் பை சொல்லலாம்னு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அதை கேட்ட கை அடுத்து என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்க இங்க ஹீரோ ஒர்க் பண்றதுல அடுத்த நாள் வந்தது கூட தெரியாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க மேனேஜர் வரான், அவன் ஹீரோ கிட்ட ஆமா சக்கமோட்டோசன் எங்க போனா அவனோட ஒர்க்க நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ சக்கமோட்டோ டே நைட் ஒர்க் பண்ணதுனால வீக் ஆயிட்டாரு, அதனால நான் அவரை இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டாம் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் எனது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானா, அவன் ரெஸ்ட் எடுத்தானா அவனோட வேலையை யார் பாக்குறது, உன்னோட ஒர்க் லோடே அதிகமா இருக்கு, இதுல ப்ராஜெக்ட வேற இந்த வீக்கெண்டுக்குள்ள முடிக்கணும்
வைக்கணுங்கிறத மறந்துட்டியா? சரி பரவாயில்ல, நீ சக்கமோட்டோக்கு கால் பண்ணி அவன் ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்து ஒர்க் பண்ண சொல்லு. இந்த கால் பண்ணுன்னு சொல்லி போனை கொடுக்க, ஹீரோ என்னால கால் பண்ண முடியாது, சக்கமோட்டோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அவனுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், இதுக்கு மேல நான் அவனை புஷ் பண்ண விரும்பல, அதனால அவனோட வேலையை நானே பாக்குறேன்னு சொல்ல, ஹீரோ முதல் தடவை அவனோட மேனேஜரை எதிர்த்து பேசினதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஷாக் ஆகி ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, அதை கேட்ட மேனேஜர், நான் உங்களை வேலையை சீக்கிரமா முடிக்க சொல்லி புஷ் பண்றதுக்கான காரணமே ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஹீரோ திரும்பவும் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண, அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ், டே ஹீரோ நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ நான் ஓகே தான், அப்புறம் நீங்களும் ஓடணும்னு விரும்புனீங்கன்னா இதுதான் கரெக்டான நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு இங்கிருந்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா நீங்களும் என்ன மாதிரி ஆயிருவீங்கன்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் புரியாம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, இங்க நம்ம கைய காட்டுறாங்க, அவன் மாடியில நின்னு ஹீரோ வர வழிய பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்போ கை மாட்டி விட்டு அந்த மணில இருந்து சவுண்ட் வர, அதை கேட்ட கை ஹீரோ வந்துட்டானான்னு சொல்லி வேகமா நிமிந்து பார்க்க, அங்க பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டான், அதை பார்த்து நம்ம கையோட முகம் வாடி போக, கை திரும்பி அவன் வச்ச தக்காளி செடியை பார்க்க, அந்த செடி பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு, இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, இங்க கையும் ஹீரோக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத சிம்பாலிக்கா நமக்கு சொல்ல வராங்க. இங்க ஆபீஸ்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோ மட்டும் வீட்டுக்கு போகாம இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். இங்க கை பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்க, அவனுக்கு ஹீரோவோட ஞாபகமாவே இருக்க, அவன் தூங்காம ஹீரோவோட பெட்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு கை மொபைல் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ண போயிட்டு கை கால் பண்ணாம ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க ஹீரோ அவ்வளோ ஒர்க்லயும் கை அவனுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணிருப்பானான்னு சொல்லி அவனோட மொபைலை பார்த்துட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அடுத்த நாள் காலையில ஹீரோ ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, அப்பா அவனுக்கு ஆப்போசிட்ல கை ஜாகிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்க, ரெண்டு பேரும் அங்க பார்க்ல இருக்க பெஞ்ச்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கை கிட்ட, அம்மா நீ எப்ப இருந்து இப்படி ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சன்னு சொல்லி கேட்க, கை நீ என்ன தனியா விட்டு போனியே அப்போ இருந்துன்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு, நான் இப்படி இந்த இடத்துல வந்து உட்காரும் போது நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருது, அந்த டைம்ல நான் இப்படி ஆயிருவேன் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லைன்னு சொல்ல, கை எப்படின்னு கேட்க, ஹீரோ நான் இப்படி நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு வேலைக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேங்கிறது எனக்கு இப்பதான் புரிய வருது, நான் இப்படி இந்த ஒர்க்குக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேஸ்ட் தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோ எனக்கு என்னமோ நான் பயப்படுற மாதிரி தோணுது, அதனாலதான் நான் இந்த ஒர்க்கை விட்டு நிக்க மாட்டேங்கிறேன், அதுக்கான காரணம் என் மனசுல தேவையில்லாம பல விஷயங்களை நான் நினைச்சிட்டு இருக்கிறது தான் தோணுது, இந்த ஒர்க்கை விட்டு நின்னுட்டேன்னா என்னோட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா எங்க நான் இந்த ஒர்க்கை விட்டு நின்னுட்டேன்னா என்னால வேற எதுவும் பண்ண முடியாதோ நினைச்சு நான் பயப்படுறேன், நான் சரியான முட்டாள்னு சொல்லி சிரிக்க, அதை கேட்ட கை எனக்கு உன்னோட நிலைமை ரொம்ப நல்லாவே புரியுது, ஏன்னா ஹீரோ கூட எனக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, ஹீரோ நம்ம கைய பார்த்துட்டு அவனோட தலையில கை வைக்க, கை என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ அது அழகா இருக்குன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு சொல்லி ஹீரோ நம்ம கையோட கண்ணை பார்த்துட்டு இருக்க, கை வேகமா நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவன் லிப்ல கிஸ் பண்ணிடுறான், ஹீரோ நீ என்னடா பண்றன்னு சொல்லி கேட்க, கை எதுவும் பேசாம ஹீரோவை பார்த்துட்டு திரும்பவும் அவனுக்கு கிஸ் கொடுக்கறான், ஹீரோ நான் ஒண்ணு இதை மீன் பண்ணி சொல்ல வரலன்னு சொல்ல, கை ஆனா நீ தானே என்ன செட்யூஸ் பண்ணன்னு சொல்ல, ஹீரோ எனது நான் உன்னை செட்யூஸ் பண்ணனான்னு சொல்லி கேட்க, கை நீ என்ன அவாய்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரியே நீ என்ன அவாய்ட் பண்ணலன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நம்ம கைய உறைஞ்சு போய் பார்த்துட்டு, ஆமா உனக்கு எங்க இருந்துடா இவ்ளோ கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, கை ஹீரோ கிட்ட, ஆமா உன்னோட பதில நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, ஹீரோ இல்ல சாரின்னு சொல்ல, கை என்னால ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா என்னோட ஓனர் இந்த வீக்கெண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிருவாரு, அதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா உன்னோட வீட்டுல தங்க முடியாது, அதனால சீக்கிரமா உன்னோட பதில யோசிச்சு சொல்லுன்னு கை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, அதை கேட்ட ஹீரோ அப்ப நீ திரும்பவும் உன்னோட ஓனர் பிளேஸ்லயே போய் ஸ்டே பண்ண போறியான்னு சொல்லி கேட்க, கை இல்ல என்னோட ஓனர் இனி அவர் பையனோட போய் தங்கலான்னு முடிவு எடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அவரு ஷாப்பை க்ளோஸ் பண்றதாவும் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதை கேட்ட ஹீரோ அப்ப நீ இனி என்ன செய்ய போறேன்னு கேட்க, கை ஹீரோவை பார்த்து நான் என்ன செய்ய நீ விரும்புறேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதை எதுக்காகடா என்கிட்ட கேக்குறேன்னு எதுவும் தெரியாத மாதிரி நம்ம கை கிட்ட கேட்க, ஹீரோ சொன்னதை கேட்ட கையோட முகமே வாடி போயிடுது, அவன் நீ சொன்னது சரிதான், நான் பார்ட் டைம் ஜாப் போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு ஏதாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம், சரி வா வீட்டுக்கு போலாம், நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போக ஹீரோ நம்ம கை போறதையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்ல
ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அவனால சரியா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால ஃபைல்ல திரும்பவும் எரர் காட்டிட்டே இருக்க. ஹீரோ எனக்கு என்னாச்சு, எதனால என்னால சரியா ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே அவன் பக்கத்துல இருக்க கேலண்டரை பாக்குறான். அதுல சாட்டர்டே ஒர்க் ரிலீஸ் டேன்னு போட்டிருக்க. சண்டேல ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த ஹீரோ எதையோ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை கூப்பிட அவங்க கூப்பிடுற சத்தம் கூட நம்ம ஹீரோவோட காதுல விழுகாம ஹீரோ தீவிரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நம்ம ஹீரோவை கத்தி கூப்பிட ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவங்க ஹீரோ கிட்ட என்னாச்சு உனக்கு, எதுக்காக ஒரு மாதிரி இருக்க, இன்னும் 5 நிமிஷத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, வா மீட்டிங் போலான்னு சொல்லி கூப்பிட்டு வேகமா அவங்க மீட்டிங் ரூமுக்கு போக ஹீரோவும் வேகமா எழுந்து அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த டிசைன் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போறான். இங்க கை திரும்பவும் அவனோட ஓனரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ளவர் பொக்கையோட வந்திருக்க. கைய பார்த்த ஓனரோட பையன் எழுந்து கையோட பக்கத்துல வரான். கை அந்த ஆளை பார்த்து தயங்கிக்கிட்டே அது வந்து நீ ஏதோ சொல்ல வர. அதை பார்த்த அந்த ஆளு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட உனக்கு ஃபேமிலி இல்லையா, அந்த பையன் எதுக்காக இங்கேயே இருக்கான்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவரு உனக்கு யாரும் இல்லங்கிற விஷயத்த சொன்னாருன்னு சொல்ல அதை கேட்ட கை எதுவும் பேசாம அமைதியா அந்த ஆளை பார்த்துட்டு இருக்க. அந்த ஆள் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட அப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷாப்பை எடுத்து நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருந்தாரு. அவரு பிளான் பண்ணியிருந்த டைம்ல என்னோட அம்மா இறந்து போக அவங்க பிரிவை தாங்க முடியாம என்னோட அப்பா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. அதனால அவர்னால இந்த ஷாப்பை எடுத்து நடத்த முடியாதுங்கிற முடிவுக்கே அவர் வந்துட்டாரு. அதனால ஃபைனலா என் அப்பா ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ண போறதா என்கிட்ட சொன்னாரு. அதை கேட்டு நான் சந்தோஷத்துல என்னோட வீட்டை எல்லாம் ஆல்டர் பண்ணி அவரை வெல்கம் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த டைம்ல என் அப்பா திடீர்னு எனக்கு கால் பண்ணி நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன், நான் திரும்பவும் இந்த ஷாப்பை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன், ஏன்னா நான் நம்பிக்கையான ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன், இனி நான் அவனை வளர்க்கலான்னு விரும்புறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட எனக்கு என் அப்பா மேல பயங்கரமா கோபம் வந்து நான் என் அப்பாவோட பேசுறதையே நான் நிறுத்திட்டேன். இப்ப திரும்பவும் என் அப்பா அதே முடிவை எடுத்துருவாரோன்னு பயந்துதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல அடுத்த சீன்ல கை அவன் ஓனரோட ரூமுக்கு வந்து அவன் வாங்கிட்டு வந்த ஃப்ளவரை எடுத்து வச்சிட்டு இருக்க. அதை பார்த்த ஓனர் கை கிட்ட நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறேன், அதுக்கப்புறம் என் பையன் கூட போய் தங்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல கை நீங்க இந்த முடிவை தான் எடுப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல அதை கேட்ட ஓனர் அதுக்கப்புறம் நீ என்ன தொந்தரவு பண்ண முடியாது புரிஞ்சுதான்னு சொல்ல கை ஓனர் கிட்ட நீங்க எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்ல அதை கேட்ட ஓனர் நான் உனக்காக எதுவுமே பண்ணலையே, அதனால நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட கை அவன் ஓனரை பார்த்துட்டு சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ஓனர் சரி போன்னு சொல்லிட்டு நம்ம கை போறதையே பார்த்துட்டு இருக்காரு. இங்க கை வேகமா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இங்க ஆபீஸ்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஃபைனலா ஹீரோ டே நைட் தூங்காம ஒர்க் பண்ணி அவனோட ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண அதை பார்த்த ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு வழியா நம்ம இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டோம், சும்மா சொல்லக்கூடாது, வட்டாரி சார் நீங்க ரொம்பவே டேலண்டட் ஆனவர் தான், நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எங்கனால முடிச்சிருக்கவே முடியாது, நீ தான் பெர்ஃபெக்ட்டான பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி எல்லாரும் ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க அந்த மேனேஜர் வரான். அவன் எல்லார்கிட்டையும் நம்ம நெக்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது, எல்லாரும் மறக்காம அந்த மீட்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதை கேட்ட எல்லாரும் நாளைக்கு சண்டே வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நாளைக்கு மீட்டிங்கை வச்சுட்டாங்களா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணு இன்னைக்கு நம்ம எதை பத்தி யோசிக்காம நைட் கிளப்ல இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணதுக்காக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்க போலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ மட்டும் திரும்பவும் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு என்னாச்சு ஹீரோ நீ பார்ட்டிக்கு வரலையா, எதுக்காக இன்னும் சிஸ்டத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஆபீஸ்ல இருந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு நீ உன்னோட ஒர்க்கை இந்த அளவுக்கு லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு ஆல்ரெடி கனிகோசனும் இந்த ஒர்க்கை விட்டு போயிட்டாரு, சக்கமோட்டோ ஒர்க் பிரஷர்னால இனி திரும்பவும் அவன் வேலைக்கு வருவானா இல்லையான்னு நமக்கு எதுவும் தெரியாது, அதனால இனி நாம தான் இந்த ஒர்க்கை பிரிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆனா நான் இந்த நேரத்துல ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், ஏன்னா வட்டாரி மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம நிலைமை ரொம்பவே மோசமாயிருக்கும்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு நீ சொல்றதும் சரிதான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாரும் அவங்க ஒர்க்கை பண்ணோம் அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பையன் ஹீரோ எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட இந்த பணிவுதான்னு சொல்லி பேசிட்டு எல்லாரும் பார்ட்டிக்கு கிளம்பி போக அங்க ஹீரோ மட்டும் தனியா ஆபீஸ்ல இருக்க. அப்ப அவனோட மனசுக்குள்ள அநேகமா இந்த ஆபீஸை விட்டு யாரு போனாலும் இங்க இருக்கவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அவங்க தொடர்ந்து அவங்க வேலைகளை பண்ணிட்டே தான் இருப்பாங்க, அதே மாதிரி தான் கையும் கை என் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் நான் எப்பவும் போல காலையில எழுந்திருப்பேன் சாப்பிடுவேன் வேலைக்கு வருவேன், என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நான் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிடுவேன் அவ்வளவுதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ சிஸ்டத்துல எதையோ டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்பா அவன் வந்துட்டு இருக்க வழியில பார்க்ல இருக்க பெஞ்ச பாக்குறான். அப்பா அவனுக்கு அவன் கை கூட பார்க்ல ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வர கை நான் நினைச்சது தப்பு, நான் நிச்சயம் கைய கண்டுபிடிச்சு
பிடிக்க முயற்சி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப அவனோட மனசுக்குள்ள நான் தினமும் காலையில எழுந்திருக்கும் போதுன்னு சொல்ல, அப்ப காலையில கை ஹீரோவோட பக்கத்துல வந்து குட் மார்னிங்னு சொல்லி எழுப்பி விடுவான் இல்லையா, அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம நான் தினமும் டின்னர் சாப்பிடும் போதுன்னு சொல்ல, அப்ப கை நம்ம ஹீரோ கிட்ட நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கனான்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் சாப்பிட்டு இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு, ஒவ்வொரு நாளும் நான் என் வீட்டு கதவை திறக்கும் போதுன்னு சொல்லி அவன் வீட்டு டோரை ஓபன் பண்ண, அப்ப அவனுக்கு கை கிட்ட அவனோட கஷ்டத்தை சொல்லி அழுததையும் அதை கேட்ட கை அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, எதுக்காக நீ இப்படி குழந்தை மாதிரி அழுகிறேன்னு சொல்லி அவனோட டிஷர்ட்ல அவன் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நான் போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு போனதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர, அங்க பார்த்தா கை அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஹீரோக்காக சோஃபால உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உள்ள வந்த ஹீரோவை பார்த்த கை வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு, ஆமா என்ன அதிசயம் இன்னைக்கு நீ நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஆமா இன்னைக்கு என்னோட ரிலீஸ் டேன்னு சொல்லிக்கிட்டே கையோட லக்கேஜ பார்த்துட்டு, ஆமா நீ எங்கேயாவது வெளியே போறியான்னு சொல்லி கேட்க, கை ஆமா நான் இன்னைக்கே இங்க இருந்து கிளம்புறேன் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ ஆனா உன்னோட ஓனர் நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி கேட்க, கை கரெக்ட் தான் ஆனா என்னோட ஓனர் எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கிற வரைக்கும் அவரோட ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிக்க சொல்லிட்டாரு, அதனாலதான் இனியும் உனக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம்னு நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி அவனோட லக்கேஜ் எடுக்க போக, ஹீரோ வேகமா நம்ம கைய பிடிச்சு நிறுத்தி நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ ஏன் கூடவே இருன்னு சொல்ல, அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோ நீ ஏன் கூடவே தங்கணும்னு நான் விரும்புறேன் எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சுட்டேன் நான் அப்படி பண்ணதுக்கு நிஜமாவே வெக்கப்படுறேன் ஆனா நிச்சயமா நான் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, கை அது முடியாத காரியம்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நீ உன்னோட பொறுமையை இழந்துட்டேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லி ஹீரோ கையோட கைய விட, கை ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம தான் நான் அந்த ஓல்டு மேனோட ஹோட்டலுக்கு போனேன் அவரு கூடவே தங்கி அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சேன் அதுவே நான் அவரோட கடைக்கு போகாம இருந்திருந்தா என் ஓனர் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பையன் கூட வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஹீரோ இங்க பாரு கை உன்னை ஏத்துக்கணுங்கிற முடிவு அவரோடது அதனால இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, கை இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான் அவர் இன்னைக்கு குணமானதுனால பரவாயில்ல ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது நான் உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்காக என்னை பத்தி கவலைப்பட யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாம நான் போனதுக்கு அப்புறமும் என்னை சுத்தி இருக்கிறது எதுவுமே மாற போறது இல்ல ஒருவேளை நான் உன் கூட இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கையும் பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதனாலதான் நான் உன்னை விட்டு போக முடிவு பண்ணேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக, அதை பார்த்த ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம கைய பார்த்துட்டு இருக்க, கை நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோ மக்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துட்டு அங்கிருந்து போக, கை பேசினதையெல்லாம் கேட்ட ஹீரோ இது நல்ல முடிவு இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, கை திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் செல்ஃபிஷா முடிவெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அப்ப ஹீரோக்கு கை அவன் முதல் தடவை பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. பார்க்ல கை தனியா உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்க, தூரத்துல இருந்து ஹீரோ கைய பார்த்துட்டு இவன் எதுக்காக எப்பவுமே தனியாவே இருக்கான் மக்கள்கிட்ட தொடர்பு வைக்கிறது இவனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோ நம்ம கையோட பக்கத்துல வர, கை நிமிந்து முதல் தடவை நம்ம ஹீரோவை பார்த்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி ஹீரோ டயர்ட்ல நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கும் போது கை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து நீ இறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ அவனோட கண்ணை திறந்து கையோட முகத்தை பார்த்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வர, அப்ப கரெக்டா கை அவனோட ரூமுக்கு வெளியே ஒரு மணி கட்டி விட்டுருப்பான் இல்லையா அந்த மணியோட சவுண்ட் நம்ம ஹீரோக்கு கேட்க ஹீரோ திரும்பி அந்த பெல்ல பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம கைய காட்டுறாங்க அவன் ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்க, அப்ப அவனுக்கு அந்த பெல்லோட சவுண்ட் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட கை நிமிந்து ஹீரோவோட வீட்டை பார்க்க அங்க பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டான். அதை பார்த்த கை காத்துல பெல் ஆடி இருக்குன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்க, அப்ப திரும்பவும் பெல்லோட சவுண்ட் பயங்கரமா கேட்க போயிட்டு இருந்த கை திரும்ப வந்து ஹீரோவோட வீட்டை பார்க்க அங்க ஹீரோ தான் அந்த பெல்ல வேகமா அடிச்சு விட்டுட்டு இருப்பான். கைய பார்த்த ஹீரோ மக்கள்கிட்ட தொடர்பு வைக்கிறது வேணா பயங்கரமானதா இருக்கலாம் ஆனா நீ விரும்புறவங்க கிட்ட இல்ல அதனாலதானே நீ என்ன தேடி வந்த சரிதானேன்னு சொல்லி கேட்க, கை ஆனா என்னால உனக்கு ஏதாவது வந்துருமோன்னு ஏதோ சொல்ல வர, ஹீரோ இன்னைக்கு உன்னாலதான் நான் என்னோட ரிசைன் லெட்டரை ஆபீஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த டைம்ல நீ என்ன விட்டுட்டு போயிட்டா எப்படி நான் சொல்ல வரத முழுசா கேட்காம போனா உன்னால எப்படி என் பதில தெரிஞ்சுக்க முடியும் பதில தெரிஞ்சுக்காம என்னை விட்டு உன்னால எப்படி போக முடியும் அது மட்டும் இல்லாம வடிவமே இல்லாம இருந்த என்னோட வாழ்க்கைக்கு வடிவத்தை கொடுத்ததே நீதான் அப்ப உன்னோட பொறுப்புகளை நீ எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்ல, அதை கேட்ட கை எப்படின்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ திரும்பவும் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துரு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல, கை தயங்கிக்கிட்டே அது எப்படி முடியும்னு சொல்ல, ஹீரோ ஏண்டா உனக்கு நான் சொல்ல வரது இன்னுமா புரியல இங்க பாரு இதுக்கப்புறம் நீ என்னோட வாழ்க்கைய என்ன பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஏன்னா என் வாழ்க்கையோட பாதினால தேவையில்லாத
தேவையில்லாத பல விஷயங்களுக்காக வீணாக்கிட்டேன். அதனால இனி இருக்க வாழ்க்கைய நான் உனக்கு தரேன். நான் உன் கூட வாழ விரும்புறேன். இப்ப நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க ஹீரோ சொன்னதை கேட்ட கை பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வர, இங்க நம்ம ஹீரோ வேகமா போய் டோர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ஓடி வர அப்ப அவன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாரான். என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஹீரோ டோரை பார்த்துட்டு இருக்க அப்ப கை வேகமா டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வரான். கைய பார்த்த ஹீரோ வேகமா எழுந்து நம்ம கையோட பக்கத்துல வர கை நம்ம ஹீரோ கிட்ட நான் இத உன்னோட ப்ரொபோசலா எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோ எடுத்துக்கலாமான்னா என்னடா கேள்வி, இதுதாண்டா உண்மையான ப்ரொபோசல்னு சொல்லி முத தடவை ஹீரோ நம்ம கையோட லிப்ல கிஸ் கொடுக்க கையும் திருப்பி நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டே அம்மிங் வாய்ஸ்ல ஹீரோன்னு கூப்பிட அதை கேட்ட ஹீரோ நீ இந்த மாதிரி வாய்ஸ்ல என் நேம கூப்பிடுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிக்க அதை பார்த்த கை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் திருப்பி நம்ம கைய கிஸ் பண்ணிட்டு இருக்க கை அவன் கிஸ் பண்றதை நிறுத்திட்டு ஹீரோவை பார்த்து எனக்கு நீ வேணும்னு சொல்ல ஹீரோவும் நம்ம கைய பார்த்து எனக்கும் நீ வேணும்னு சொல்ல அதை கேட்ட கை சும்மா விடுவானா, இனி வா உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி ஹீரோவோட கைய பிடிச்சு வேகமா பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வர ஹீரோ மெதுவா என்ன கூட்டிட்டு போடா, எதுக்காக இவ்வளவு வேகமா இழுத்துட்டு போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க கை அத காதுல கூட வாங்கிக்காம ஹீரோவை பெட்ல கொண்டு வந்து போட ஹீரோ கைய பார்த்துட்டு எதுக்காகடா இப்படி இழுத்துட்டு வந்த, எனக்கு கால்ல வேற அடிபட்டிருக்கு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா ஒன்னும் இல்ல, அதனால பொறுமையா பண்ணலாம்லன்னு சொல்ல அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட பக்கத்துல வந்து உட்காந்து அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்க ஹீரோவும் திருப்பி நம்ம கையை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் கையும் ஹீரோவும் ஒன்னா பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு அவன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. கை அவனோட மொபைல் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அவன் மொபைல வாங்கி பார்த்து அந்த காலை கட் பண்ணி மொபைல தூக்கி வீசிட்டு படுத்துக்க அதை பார்த்த கை என்னாச்சு நீ அவங்க கிட்ட பேசலையா, நீ வேற திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டியே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்க ஹீரோ எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா இன்னைக்கு சண்டே நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இங்க பார்க்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கனிக்கோ வரான். கனிக்கோவை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கனிக்கோவோட பக்கத்துல வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்க கனிக்கோ என்ன ஸ்பெஷல் எல்லாம் சாண்ட்விச் தான் சொல்லி காட்ட எல்லாரும் கனிக்கோவை எங்க கூட வந்து பார்ட்டியில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட இங்க அப்படியே வீட்டுல ஹீரோவையும் கையையும் காட்டுறாங்க. அவங்க வளர்த்த அந்த தக்காளி செடியில தக்காளி எல்லாம் நிறைய வந்திருக்க ஹீரோ அந்த செடியில இருக்க தக்காளியை வெட்ட போயிட்டு என்னால இதை வெட்ட முடியாது, ஏன்னா இந்த செடியை நாம தான் ரொம்ப நாளா வளர்த்திட்டு இருக்கோம், அதனால இதுவும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் சொல்ல அதை கேட்ட கை நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, உன்னை வச்சு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாதுன்னு சொல்லி கை ஹீரோ கிட்ட இருந்து சிசரை வாங்கி தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனுக்கு கிஸ் கொடுக்க போக அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. ஹீரோ வேகமா எழுந்து வந்து அவனோட மொபைலை பார்க்க அதுல பார்ட்டில அவன் ஃப்ரெண்ட்ஸ் கனிக்கோ கூட பிக் எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்க அதை பார்த்த ஹீரோ அட கனிகோசன் வந்திருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ண போக அப்ப கரெக்டா கை ஹீரோவோட கையில இருந்து மொபைலை வாங்கிட்டு அம்மா இன்னைக்கு உனக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோ இல்லடா நான் சும்மா ரீப்ளே பண்றதுக்காக போனேன் அவ்வளவுதான்னு சொல்ல கை நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் கனிக்கோ கனிக்கோன்னு அவன் பேரையே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோ என்னடா இப்படி பேசுற, அவர் என்னோட பழைய பாஸ்ன்னு சொல்ல கை ஆனா இனி நான் தான் உன்னோட பாஸ், அதனால நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன்னு சொல்ல ஹீரோ எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும், சரி விடு நான் அப்புறமா ரீப்ளே பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு உன்னை ஈஸியா ஏமாத்திரலாம் போலயேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ நீ இப்ப என்னடா சொன்ன, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி ஹீரோ கையோட கழுத்தை பிடிச்சு அழுத்த கை கோவப்படாத நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன் அவ்வளவுதான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்க இதோட பெர்ஃபெக்ட் ப்ரொபோசல் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.